பரணி அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆமா, நேரம் ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருங்க. பண்ணிட்டுங்கவா. ஆமா, ஏன் பரணி அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றது ஓகே, அவர் சொல்றது புதுசா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து மெசேஜை படிக்க போன கேப்ல சொல்லியிருக்கிறாரு அவரு. அவரோட கடமை உணர்ச்சி இன்னைக்கு தான் மெய் மறந்து பாராட்டுறேன். அதுக்கு நேத்து இல்லைங்க. அதே மாதிரி அவர் இல்ல அப்டேட் சொன்னதுமே பரணி, ஆச்சரியம். நான் சொன்னதுக்கு ஆச்சரியப்படல, பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னல. அதுக்கு தான் ஆச்சரியப்பட்டேன். அது அந்த அண்ணாக்கு உள்ள மரியாதை. அது பரவாயில்ல, ஆரம்பிச்சிருங்க. சரி, நீங்க அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த குவிஸ் கொஞ்சம் கேட்கலாம். ஒரு 9 மணிக்கு மேல ஒரு ரொம்ப, அதாவது நான் சொல்றேன், அது அப்புறமேட்டு கேட்போம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க வச்சு அப்டேட் சொல்லுங்க. அது என்ன டாபிக்னாச்சும் சொல்லிடுங்க. இல்ல, அதாவது ஒரு இப்ப சொன்ன ஒரு ஸ்பாய்லர் தான், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம 9 மணிக்கு மேல ஒரு குவிஸ், ஒரு டெய்லியும் ஒரு 4-5 நாள் குவிஸ் இருக்கு. பட் படம் மதராசி இருக்கனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குவிஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் மதராசியை பத்தி பேசிட்டு, மதராசி முடிஞ்ச அப்புறம் செப்டம்பர் மாசம் பூராமே நம்ம குவிஸ். எனக்கு அதாவது திடீர்னு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு அஜித் பில்லால சொல்ற மாதிரி பழைய குவிஸ் பூரா ஞாபகம் வந்துருச்சு மைண்டுக்கு. அதனால இப்ப எல்லாத்தையும் நம்ம கண்டென்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை. என்னைக்கெல்லாம் நமக்கு டல்லா போதோ அன்னைக்கெல்லாம் குவிஸை வந்து அடிச்சு நவுத்திடலாம். சரி, ஓகே. நாளைக்கு டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகிற 2 படம், த நேக்கட் கன், அதுக்கப்புறம் நோபடி 2. இந்த 2 படமும் நாளைக்கு டிஜிட்டல் வருது. அதே மாதிரி வாவாத்தியார் டிசம்பர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் ஸ்டார்டிங்கா இல்லை வந்து கிறிஸ்மஸ் ரிலீஸான்னு தெரில. எனக்கு கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஃபுல் வீக்கெண்டு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி கட்டா குஸ்தி 2 அதோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பைசன் படத்துலேருந்து தீ கொளுத்தி அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெட்டி தெலுங்கு ஃபிலிம், ராம் சரண் ஃபிலிம், அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சாலும் சொல்லுங்க. வேற ஏதாவது கிச்சாசு இருக்குதா? திலீப்போட பர்த்டே முன்னிட்டு அந்த அவரும் அந்த விஜய் கார்த்திகேயன் ஆல்ரெடி மேக்ஸ் படம் பண்ணாங்கல்ல, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு. அதுல அவரோட படத்தோட பேரு மார்க். கிட்டத்தட்ட மேக்ஸ் படத்தோட அடுத்த வருஷம் மாதிரி தான் இருக்கு. டீசர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த மேக்ஸ் டீசர் மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பர். அப்புறம் செப்டம்பர் 5 அது அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையே. என்னங்க எல்லாருமே போட்டுட்டு இருக்கீங்க, அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. எல்லாரும் போடுறாங்கன்னு இல்லை, அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால தெரில, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதம் வந்து நிறைய படங்கள் வருது. ஸோ எந்தெந்த படத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, எதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன படம் வருதுன்னு நம்ம அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்பதான் வந்து என்னென்ன படம் அவங்களுக்கு வந்து அதில் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு செப்டம்பர் 5 வந்து நமக்கு வந்து மெயினா வந்து மதராசி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அனுஷ்காவோட காட்டி அது ரிலீஸ் ஆகுது. பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம், அதை வர்ஷாவா, அவங்க பேர் வர்ஷா, வெற்றிமாறன் தயாரிப்பில் ரிலீஸ் ஆகுது. காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு படம், கேபிஒய் பாலா, பாலா தானே அந்த பையன் பேரு. ஆமாண்ணா. பாலா. அப்புறம் இங்கிலீஷ் படம் காஞ்சூரிங் ரிலீஸ் ஆகுது. காஞ்சூரிங் த லாஸ்ட் ரைட்ஸா, ஆமா, அது ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் இந்த வாரம், இந்த வர வெள்ளிக்கிழமை ரிலீஸு. அடுத்த வாரம் செப்டம்பர் 12 அப்படின்னா ஜிவி பிரகாஷ் நடிச்ச பிளாக்மெயில் ரிலீஸு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் நடிச்ச பாம் மூவி அது ரிலீஸு. அதர்வா நடிச்ச தணல் ரிலீஸ். ஆனா தணல் ரிலீஸா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆனது கூட சொல்ல மாட்டாங்க, சைலண்டா வச்சு அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ட்விட்டர்ல ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. அப்புறம் தெலுங்குல சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டான அந்த மிராய் அது ரிலீஸு. அப்புறம் குமார சம்பவம் அப்படிங்கிற படம், லக்கிமேன் படம் எடுத்த யோகி பாபு ஹீரோ நடிச்ச லக்கிமேன், கார்த்தி நடிச்ச லக்கிமேன் கிடையாது, யோகி பாபு ஹீரோ நடிச்ச லக்கிமேன் படம் எடுத்த பாலாஜி அப்படிங்கிறவர் இயக்குற அந்த குமார சம்பவம். பாண்டியன் ஸ்டோரோட குமரன் வந்து ஹீரோ அறிமுகமாகிற படம். அப்புறம் யோலோ அப்படிங்கிற ஒரு படம், தாவூத், இதெல்லாம் செப்டம்பர் 12 ரிலீஸு. அதுக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 19 அதுல என்ன பண்ணி 2 படம் இருக்கு. ஏக் சத்துர் நார்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம், அதுக்கப்புறம் கிஷ்கிந்தாபுரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஃபிலிமோ ஹிந்தி ஃபிலிமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, நமக்கு சரி, ரைட், ஓகே. அது அப்புறம் செப்டம்பர் 19 கிஸ், கவின் நடிக்கிற படம், விஜயாண்டனி நடிகர் சக்தி திருமகன். அப்புறம் வந்து பாரஞ்சித் தயாரிப்புல கலையரசனும்
அட்டகத்தி தினேஷ் தினேஷும் நடிக்கிற தண்டகாரண்யம். இது செப்டம்பர் 19 ரிலீஸ். செப்டம்பர் ஒரு 25 நிமிஷம். ஜாலி பவன் கல்யாண். சொல்லுங்க. ஜாலி எல்எல்பி 3 ஹிந்தி ஃபிலிம் செப்டம்பர் 19th ரிலீஸ். ஓகே, சூப்பர். அது ஒரு ரிலீஸ். ஆமா. அடுத்து செப்டம்பர் 25 வந்து ஓஜி, பவன் கல்யாணோட ஓஜி. கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு எல்லா தராலையும் எதிர்பார்க்கப்படுற ஒரு படம். எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படம். அதே வாரம் செப்டம்பர் 26 பார்த்தீங்கன்னா பல்டி ரிலீஸ். அப்புறமேட்டு இன்னொரு ஏதோ ஒரு படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரா, அது ரிலீஸ். இதெல்லாம் செப்டம்பர் 25, 26 ரிலீஸ். இதுதான் இந்த மாசம் நம்ம லைனப்பு. இன்னைக்கு தேதி வந்து மாசம் பிறந்துருச்சா, அதனால இந்த மாசத்துக்கான லைனப் இதான். இதுல உங்களுக்கு நீங்க என்னென்ன படம் எதிர்பார்க்கறீங்க? பரணி சொல்ற மாதிரி. அப்புறமேட்டு மதராசியில டிக்கெட் நான் புக் சொல்லட்டுமா பண்ணிட்டீங்களா? ப்ரோ? புக்கிங் ஓப்பன் நான் ஆயிருச்சு. சொல்லட்டுமா ப்ரோ? நீங்க சொல்லு, கட்டாயம் சொல்லு. நீங்க தான் சொல்லியே ஆகணும் சுகுமார், நான் இதுல. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 25 வந்து கரம் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. அது வினீத் ஸ்ரீனிவாசன் தான் டைரக்டர். அவர் டைரக்ட் பண்ற ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அதே மாதிரி செப்டம்பர் 5 வந்து இன்னொரு ஹிந்தி ஃபிலிம் இருக்கு, உஃப் யா சியாப்பா அப்படின்னு சொல்லி. அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். அந்த படத்துல டயலாக்ஸ் எதுவும் கிடையாது, ஆனா காமெடி ஃபிலிம். ஸோ இதெல்லாம் தான் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான், மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. சுகுமார் bro, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். பரணிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எல்லாம் பரணி வந்து தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் மலையாள அப்டேட்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு, மலையாள அப்டேட் மிஸ் பண்ணிட்டாரு, அவர் மலையாளத்தை கண்டுக்கிறது இல்ல, சில படங்கள் தெரியாத படங்கள்லாம் பேர் சொல்லுவார் அப்பப்ப, கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போனோடனே நோய் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இவர் கரெக்டாக இப்போ தான் போனார். 2 3 நாளைக்கு முன்னாடி கேரளா போயிட்டு திரும்ப தொத்திக்கிட்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா விட்டு போன டேட் மலையாளம் யார் படம்னு தெரியல, ஆனாலும் நான் அப்டேட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்டேட் சொல்றாரு. தொத்திக்கிச்சு கொஞ்ச நாளைக்கு தொத்திருக்கும், அப்போ சரியா போயிடும். மாத்திரை அப்படி மருந்து போட்டு சரியா அப்படியெல்லாம் இல்ல, போயிடும் தமிழ்ல. அப்படியெல்லாம் விட முடியாது. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, இனிமேட்டு எல்லாம் சொல்லுவேன். பார்ப்போம். நடுவில் ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. இது, சரி, பரவாயில்ல. சுகுமார் bro, இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன படத்தை எதிர்பார்க்குறீங்க செப்டம்பர்ல? நானா ப்ரோ? ம், அப்ப நீங்க தானுங்க. நீங்க தானே சொல்றேன்னு நீங்க சொன்னுங்க. நீங்க கொஞ்சம் பொறுங்க, நீங்க அதனால டக்குன்னு வந்து இப்படி சொன்னீங்க, அதனால சொல்றேன். நான் முதல்ல வந்துட்டு இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துக்கும் வெயிட்டிங் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா படமே ரிலீஸ் ஆகாம, ஷோக்கே போகாம, ரிலீஸ் ஆகுது நம்ம தமிழ் படங்கள் எதுவுமே பெருசா ஆகாம, எனக்கு வந்துட்டு ஷோக்கு அந்த இதுக்குமே போகாம ரொம்ப ரொம்ப வறுமையில வெறுமையில இருக்கேன். அதனால எந்த படம் வந்து முதல்ல போடுறாங்களோ எல்லாத்துக்கும் நான் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அது பேட் கேர்ள் ஆகட்டும், அது மதராசி ஆகட்டும். ஆனால் பர்சனலாக வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து மதராசி மேலே ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு இந்த வாரம் வரப்போட படங்கள்ல. ஜஸ்ட் தென் அதுக்கு அதோட அதிகமாக காஞ்சூரிங் மேலே இருக்கு. ஏன்னா அந்த எனக்கு காஞ்சூரிங் சீரியஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதோட லாஸ்ட் இதுன்றதுனால இது மேலே வந்துட்டு இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த 2 படம் வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல, எப்படியும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கேன் இந்த வாரம். இது தாண்டி நீங்க சொன்ன அடுத்த வாரங்கள்லாம் நிறைய படங்கள் வருது. அது வரும், அது உண்மையிலேயே அதெல்லாம் ஷியோர் ஷாட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை பத்தி நான் கண்டிப்பா பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல. ஏன்னா மதராசி இட்டு பொறுத்து தான் வந்து அது எல்லா படமும் வருமா இல்ல 1 2 படங்கள் வந்துட்டு பின்னாடி போகுமா அப்படின்றது வந்துட்டு முடிவாகும். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. மேபி இது நல்ல ஹிட், நல்ல ஒரு இது இருந்ததுன்னா அதுல 2 3 படங்கள் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, காஞ்சூரிங் ஆக்சுவலா இங்கேயுமே நல்ல புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. காஞ்சூரிங் நான் உண்மையிலேயே வந்துட்டு வெறித்தனமான வெயிட்டிங் பண்ணி, எனக்கு வந்து உண்மையாவே எனக்கு ஹாரர் மூவினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம காஞ்சூரிங் வந்துட்டு அது என்னன்னு தெரியல, மற்ற ஹாரர் மூவியை தாண்டி காஞ்சூரிங் மேல வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது, ஒரு அட்டென்ஷன். சூப்பர். அதுல ஒரு சும்மா ப்ரோ, அந்த சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நிறைய பொய் சொல்றவங்க இருக்காங்கல்ல, அல்லது நிறைய வந்து அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமா மயக்கிற மாதிரி பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட திடீர்னு என்னைக்கு ஒரு ஃப்ளோல உண்மையை பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டீங்க ஒண்ணு. படம் ரிலீஸ் ஆகும் ஆகாதான்னா? இல்ல அது வேணாம் அடுத்த டாபிக் போவோம். அது வேணாம். நம்ம எப்பவுமே வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஜோக் இருக்குல்ல, ஜோக்குக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை, பண்ணவே கூடாத ஒரு இது. அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் புரியுற ஒரு மாதிரி விஷயத்த ஜோக் நம்ம சொல்றது வந்து ரொம்ப தவறு. இல்ல அது இல்ல, அது ஜோக் இல்ல. அது உதாரணத்துக்கு சொல்றேன். ஜோக் மாதிரியே இன்னொரு விஷயம் என்னன்னா,
நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃப்ளோல சொல்லியாச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப கிண்டக்கூடாது. அன்னைக்கு அப்படிதான் பரணி நல்ல வேளை அந்த குறியில் நெறியில யாரும் திரும்ப கேட்கல அதை. எனக்கு நல்ல வேலை சந்தோஷமா போச்சு. நம்ம வேணா ஃப்ளோல சொல்லிட்டோம், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு டக்குன்னு அந்த ஃப்ளோல வந்துருச்சு. நல்ல வேலை யாரும் கேட்கல. அது மாதிரி வந்து போறதுதான் பெட்ரு. சரி, ஓகே. விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு 2 இங்கிலீஷ் படம் வருது, பார்க்கணும். பிரகாஷ் ப்ரோ, ஆ, நான் சொல்ல என்ன சொல்லுங்க. சொன்னேன்றது நீங்க என்ன எதிர்த்தீங்கன்னு எனக்கு புரியுது இப்போ. யோசிச்சேன். வந்துருச்சா? சந்தோஷம். ஆனா புரிஞ்சுச்சா அது சொன்னா? எனக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கும் தான் பொருந்தும், பல பேருக்கு பொருந்தும். இல்ல இல்ல, எல்லாருக்கும் நான் பல பேரும் கூட சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்குமே ஆமா பொருந்தும். அது ஃப்ளோல சொல்லிட்டீங்கன்னு ஆமா அவ்வளவுதான், ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. சொல்ற மாதிரி தானே இருக்கு நிலைமை இப்போ. பெரிய படங்கள் வந்தாலே வந்து அது மாதிரி ஆயிடுது ப்ரோ. சரி உண்மைதான் அது. சரி, நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா மதராசிக்கு? பரணி புக் பண்ணி வச்சா நான் மெகா நான் ஸ்டார்ல வந்துட்டு பாக்குறீங்க. மெகா ஸ்டார்ல டிக்கெட் 9 டிக்கெட் வந்துட்டு வெற்றியில பார்க்கலான்னு வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ. ட்ரெண்ட்ஸுட் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த இதுக்கு மேல வந்து பெரிய படங்கள் கொஞ்சம் இதுவெல்லாம் இந்த மாதிரி வெற்றி, அந்த மாதிரி காசி, அந்த மாதிரி போலான்னு முடிவு எடுத்துட்டேன். அப்பாடா, ஃபைனலி. அதே மாதிரி பரணி, கேரளால புக்கிங் எப்போ ஓபன் ஆகுது? கேரளாலயா? ஆமா, மோஸ்ட்லி நாளைக்கு, அப்படி இல்லைன்னா நாளைக்கு. நாளைக்கு ஓபன் ஆச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணணும் நீங்க. நீங்க உங்களுக்கு நான் புக்கே பண்ணி தரேன், ஃப்ரீயா விடுங்க. இன்னும் இல்ல, நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ, போதும். நான் எந்த எந்த ஏரியான்னு சொல்லி இன்னொன்னு கன்ஃபார்ம் சொல்லணும்னு சொல்றேன். நினைச்சிட்டு இருந்தேன். அது நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப லேட்டு நான் பார்த்தது. அது நான் சொல்லணும்னு சொல்றதுக்கான இதுவே கிடையாது. பட் ஆனா இருந்தாலுமே சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, எஃப் தப்பு இல்லை, சொல்லுங்க. வந்துட்டு நான் வந்து நேத்து நைட்டு தான் பார்க்க சான்ஸ் கிடைச்சது. அது பார்த்து இன்னைக்கு மதியம் பார்த்து முடிச்சிட்டேன். நேத்து ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு காலைல ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு படம் பார்த்து முடிச்சேன். முடிச்சுட்டு எனக்கு தெரியும் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், அவர் போயிட்டாரு. சரி, ஓகே. இல்ல, அவருக்கு போன் வந்துருச்சு, சின்ன இல்ல, போன் வந்து நான் இன்னொரு போன் ஆக்சுவலா இருக்கு, அந்த இந்த போன் வாரம் வந்துருச்சு. வந்து 3 படம் பார்க்கலான்னு பிளான் பாருங்க, பண்ணியிருக்கேன். இரு பாருங்க, முடிச்சிடுறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. சாரி, கட் ஆயிடுச்சு டக்குன்னு. அதுதான் அந்த படம் லேட்டா பார்த்தேன். ஆனா ஒன்னே ஒன்று ஃபீல் பண்ணேன். அட, ஐயோ இந்த படம் தியேட்டர்ல ஓடுது, திரும்பி தியேட்டர்ல பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதை நம்ம போயிட்டு வந்து இவ்வளோ லேட்டா பார்த்தோமே, இவ்வளோ அது டிலேவா பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். செம்ம படம். இந்த வருஷம் இல்ல, நான் பார்த்ததுலே வந்து சமீபமா பார்த்ததுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் இருந்தது. சொல்ல வார்த்தை இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு படம். எல்லாரும் ஏன் அதுக்கு அவ்வளவு ஹைப் கொடுத்தாங்கன்னு இப்பதான் புரியுது. அப்ப ஆனாலும் ஒரே ஒரு வருத்தம் தான். எல்லாரும் என்ன எவ்வளவு தடவை ப்ரெஷர் போட்டாங்க, அப்படி போட்டவும் அப்படி நான் படத்துக்கு போயிட்டேன் ஒரு வழியா. ஆனா அவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க, நான் எனக்கு தான் சான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு நிறைய படம், நிறைய ஷோ ஓடி இருக்குமே, ஐமேக்ஸ் வெர்ஷன் உங்களுக்கு இருக்குமே, தியேட்டர்ல பாத்துருக்கலாம் நீ ஐமேக்ஸ்ல. ஏன்னா வந்து நான் மிஸ் பண்ணது என்னன்னா, படம் பார்த்துட்டு ஐமேக்ஸ்ல பாத்துருக்கலாம் அப்படிங்கறத மிஸ் பண்ணேன். நான் பயங்கர மிஸ் பண்ணது என்னன்னா, எனக்கு அது. தியேட்டர்ல பாத்துருக்கலாம்னு நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து திரும்பி போவோம் ப்ரோ. இந்த படத்துல வந்து 4-5 வாட்டி பார்த்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இது வேணா சொன்னீங்களா, ஓகே. ஏன்னா நான் ஓடிடில வந்ததுக்கப்புறம் வீட்டுல போட்டேன். பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிட்டாங்க. ஆனா போட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ உட்காந்து முழுசா பார்த்தேன் 2வது தடவை. ஒரு இங்கிலீஷ் படத்தை 2வது தடவை உட்காந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரேர். இந்த பேய் படங்கள் தான் அப்படி பார்ப்போம். அப்புறம் ஒரு சில படங்கள் தான் அப்படி பார்க்கறது. அந்த வகையில் எனக்கு வந்து சாசங் ரிடம்ஷன் இருக்குல்ல, அது ஒரு 10 தடவை 5 தடவையாச்சும் பார்த்துருப்பேன், தமிழ் டப்பிங்காகவே. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு 2-3 படங்கள் தான் வந்து அது மாதிரி நிறைய ரிப்பீட் மோட்ல பார்க்கறது. எனக்கு இந்த எஃப்1 அப்படிதான். இந்த வாட்டி வந்து 2-3 தடவை பார்த்துட்டேன். நீங்க தியேட்டர்ல பக்கத்து ஐமேக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும், இப்பயும் கூட ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஆமா சும்மா இப்போ ஐமேக்ஸ்ல அந்த படம் ஓடுது, போய் பாருங்க. சரி பரணி, ஏதோ சொல்ல வந்தீங்க சுகுமார் சொல்லும் போது. அதுக்கப்புறம் நடுவில் டிசிங்கிற ஒருத்தர் சொல்ல வந்தீங்க, டிசி சொல்லிருங்க. கேப் கிடைச்சா டக்குன்னு யூஸ் பண்ணிருங்க. செப்டம்பர் வந்துருச்சு, அப்டேட் வருது இந்த மாசம். கண்டிப்பா அப்டேட் வருதுங்க. செப்டம்பர் வந்துருச்சு, அப்டேட் கன்ஃபார்மா வருது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்குது இல்ல. ஆதிக்கு மீட் பண்ணீங்களா ப்ரோ? என்ன சொன்னாரு ப்ரோ? ஏதாவது சொன்னாரா? டெய்லி ரிப்பீட்ல போற மாதிரி இருக்க. இது வந்து நம்ம போனது வந்து பர்சனல் ஈவெண்ட்டுங்கிறனால, நம்ம சினிமா பத்திய ஈவெண்ட் இல்லைங்கிறனால நம்ம சினிமா அப்டேட்லாம் கேட்கக்கூடாது, கேட்கறதும் சரி இருக்காது. ஆனால் ஜஸ்ட் பேசணும். சுகுமார் மட்டும் தான் ரொம்ப க்ளோஸாக பேச பர்சனல் விஷயங்களை, இந்த வெயிட் லாஸ் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாரு. படத்தை பற்றி இன்னொரு நண்பர், நாங்கள் கேட்கல, நாங்கள் கேட்கக்கூடாதுங்கிற கேட்கல, இன்னொரு நண்பர் கேட்டார். அப்புறம் அடுத்த படம் எப்போன்னு கேட்டார். அவர் அக்டோபர் மாதம் ஷூட்டிங்னாரு. மற்ற அப்டேட்லாம் கூடிய வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரே சொல்கிறேன்னு இருக்கிறார். அதாவது அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரதோ இல்லையோ, நம்ம நண்பர்களுக்காக சொல்கிறேன்னு இருக்கிறாரு.
சொல்லுவாங்க அப்டேட். அவங்க நண்பர்கள்லாம் ஆதிக்கோட கூட இருந்தாலும் சொல்றேன்னு இருக்கிறாங்க. எப்படியும் நம்ம சுகுமார் ப்ரோக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸான நண்பர்கள் தான். ஆனா சொல்லுவாங்க. என்னதுங்க ப்ரோ? இது நடுவுல வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க. இதுவே டெய்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. 3 நாள் 4 நாளா எது ஓடிட்டு ப்ரோ? இருக்குது. சொல்லுங்க அது ப்ரோ. திரும்ப என்னன்னு திரும்ப ஃபர்ஸ்ட் கேட்கல டைம் ப்ரோ. சொல்லுவாங்க. ஆதிக்க பத்தி AK64 மீட்டிங் ஆதிக்க பத்தி மீட்டிங் வேற ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான் திரும்பியுமா முடிஞ்சு போச்சு. கேக்குறாங்க அத? அது டெய்லியுமே 3 நாளைக்கு 3 நாள் 4 நாளா யாராவது ஒருத்தர் கேட்டுறாங்க. நேத்து தான் நான் இல்ல எனக்கு யாருக்கும் கேட்கல போல இருக்கு. ஓகே ஓகே. நான் எதிர்பார்க்குற படம் சொல்லலாமான்னு? சொல்லு விஷால். சொல்லுங்க கண்டிப்பா. ஏன் அதுக்கு தான் சொல்லுங்க. இல்ல ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்க. நான் இந்த வருஷத்துலயே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் சக்தி திருமகன். ஸோ நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அது எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்போ பரணி சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா இது நடுவில் குறுக்கிட்டீங்க. இதே நீங்க செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லி இருந்திருக்கணும். அப்ப நீங்க வேற ஒரு பரணியை பார்த்துருப்பீங்க. சரி இப்ப சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. செப்டம்பர் 19 வர சக்தி திருமகனுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அது இல்லாம காஞ்சூரிங் பார்க்கணும். காஞ்சூரிங் இது வரைக்கும் எல்லாமே எனக்கு, நான் ரொம்ப கம்மியான பேய் படங்கள் தான் பார்த்துருக்கேன். அதுல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓரளவுக்கு பார்க்குறோன்னா கண்டினியூஸா அது காஞ்சூரிங். ஸோ அதனால அந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. அந்த படம் பார்க்கணும். இந்த 2 படம் தான் ரொம்ப வெயிட்டிங். ஸோ மற்றதெல்லாம் எப்படின்னு ரிவ்யூ கேட்டுட்டு அப்படி. ஆனால் மதராசி ஆப்வியஸ்லி புக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு போயிடுவேன். மற்ற படங்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டு போனோண்ணே. டாப்பு சக்தி திருமகன். சூப்பர் விஷால் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் வந்துச்சுல்ல, அந்த டீசர் ஆமாண்ணே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா செம அதுலயே ஒரு டீசர். ஹைப் ஆமா, இருந்துச்சு. கரெக்ட். ரெண்டாவது இந்த அருவி படத்தோட டேரக்டர் அப்படிங்கிறனால வால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இதுதான் ஒரு மிட்னு வச்சுக்கோங்களேன் வால். ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அது பயங்கரமான படமா இருக்கும். ஒரு சிலருக்கு சுத்தமா செட் ஆகாத படமா இருக்கும். எனக்கு அது ஒரு ரெண்டுக்கு நடுவுல. ஏன்னா நடுவில் நம்ம பேரை ஒரு 100 தடவை படத்தை சொல்லுவாங்க. அது ஹீரோயின் சொல்லுவாங்க, அது ஒரு அழகான ஹீரோயின் சொல்லுவாங்க, அது ஒரு அழகான வாய்ஸை சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப அழகான ஹஸ்கி வாய்ஸை சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால அவங்க நமக்கு அந்த பேரு அந்த டிஜே மிட் பானு. ரீசன் அதுதான், வேற ஒண்ணு. ஆமா 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 சரி. அந்த இதுல இப்ப என்ன காதலிக்க நேரமில் வருவாங்கல்ல, ஆமா ஆமா. ஜெயமதிக்கு ஆனா வாழ்ல வராங்க. ஆமா செம ரோல்ண்ணே, சூப்பர் ரோல். உங்களுக்கு ஜாலியா அதான் இருக்கும் அவங்க ரோல். செம்ம ரோலுங்கிறத தாண்டி அது ஒரு அவங்க நல்லா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்குல்ல. எடுத்து அவங்கள காட்டின விதமே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்கண்ணே. அவங்க ஆமா ஷாட்லாம் ரொம்ப நல்லா வச்சிருப்பாங்க. ஆமா சுகுமார் அண்ணே சொல்லுங்க, கையெல்லாம் பிரகாஷ் ப்ரோ, தூக்குறாரு, என்ன பெருசா? இந்த இந்த படவா கோபியும் அம்முவும் ஏதோ வந்து நீயா நானாக்கு இது பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்களாம். அதுவும் லைட்டா சொல்லிக்கலாம் நேயர்களுக்கு அப்படின்ட்டு. சுகுமார்னா தேவையில்லாம ஒரு வச்சு மாட்டாதீங்க. இல்லங்க. இல்ல இது பாருங்க, நேத்து முடிஞ்சு போன டாபிக் இல்ல நீங்க ப்ரோ, திரும்ப இன்னைக்கு கொண்டு தான் வர போட்டாங்க டாபிக் வீடியோ. இல்ல, அப்போ டாபிக் இன்னைக்கு கொண்டு தான் வராம. போட்டாங்க வீடியோ. இல்ல அது பண்ணிட்டு போறாங்க. இல்ல வேணாம் விடுங்க. அது அவசரப்பட்டு ஒருவேளை விஜய் டிவி ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணா திரும்ப அடி வாங்க போறது இவங்க தான். ஏற்கனவே அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, வாங்கட்டும் போதும். மேற்கொண்டு நம்ம என்னன்னா ஜஸ்ட் ஹேட்ரடா பரப்பணுங்கிறதுக்காக மட்டுமே அது பண்ணா நல்லா இருக்காது. விட்டுருங்க, நம்ம டாபிக் பேசும்போது அதோட நம்ம திட்டிட்டு போனோம்னா ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஹேட்ரட் பரப்புறதுக்காக பேச நல்லா இருக்கா? கேக்குது ஹரி ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்குள்ள டாபிக் வாங்க ப்ரோ. ஆரம்பிங்க ப்ரோ, 9 ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, இன்னைக்குள்ள வரும் டாபிக் ஃபர்ஸ்ட் இந்த அதுக்கு மதராசில முன்னாடி முடிப்போம். இந்த ப்ரோ வந்து வேற யாரும் மதராசி பேசலையே புக்கிங் எப்போ ஓபன் பண்ணாங்க? கோயம்புத்தூர்ல டிக்கெட் புக்கிங் அந்த அளவுக்கு ஒன்றும் லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. 6:30க்கு ஓபன் பண்ணாங்க, 6 மணிக்கு. ஓ இல்ல அதனால சில தான்டா. ஊர்கள்ல காலையிலே ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த புக்கிங்ஸ் பட் நல்லா இருக்கு. நான் ப்ரோ புக்கிங் வந்து எல்லாரும் பயங்கரமா ஃப்ரீயா எக்ஸ்பெக்ட் பார்த்தேன். பண்ணேன். இல்ல அது சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சிடறேன் இதை. எனக்கு தெரிஞ்சு அமரன் கம்பேர் பண்றீங்க. அமரன் வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸா நீங்க பார்த்தோமோ கொஞ்சம் ஹைப் கம்மியா தான் இருந்துச்சு. அப்படியே போக 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 அந்த ஆர்கேஎஃபோட ப்ரொமோஷன்ஸ் ப்ளஸ் வந்து சிவகார்த்திகேயன் சாய் பல்லியோட டூர் இருக்குல்ல, ப்ரொமோஷன் டூர். அதுக்கப்புறம் பேட்டிகள் அவங்க யூடியூப்லேயே உட்காந்து அவங்களே சில விஷயங்களை செஞ்சாங்க. அது காலேஜ் டூர், இது எல்லாமே போக அது போக ஒரு தீபாவளி ரிலீஸ், அது ஃபெஸ்டிவல் ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ். பாட்டு வந்து ஆல்ரெடி ஒரு 2 3 பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அமரன்ல பிஃபோர் ரிலீஸே. இவ்வளவும் சேர்ந்து ஒரு அம்சம் இருக்கு. அதுலயும் அப்படி இருந்துமே அது கொஞ்சம் புக்கிங் செலவுல கொஞ்சம் இதாக தான் போச்சு. ஏன்னா அது லிமிடெட் ரிலீஸ் ஆச்சு. எதுக்காகனா உங்களுக்கு வந்து கூட 4 படம் போட்டு ரிலீஸ் ஆச்சு. அதனால புக்கிங் ஒரு நல்ல சூப்பரா டக்குன்னு பிச்சுக்கிச்சு. முன்னாடி டக்குனு பயங்கரமா போச்சு, பயங்கரமா பிச்சுக்கிச்சு. ஒரு 4 போட்டி ரிலீஸ் ஆகாம அப்படியே பிச்சுக்கிச்சு. இது வந்து சோலர் ரிலீஸ். ஏன்னா நீ என்னதான் இந்த கூட வந்து காட் ரிலீஸ் ஆகுது, காந்தி கண்ணன் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் பிக்கெஸ்ட் ரிலீஸ் இந்த வாரத்தோட ஒரே ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஸ்னா அது வந்து அமரன் தான். சாரி, அது ஐயோ டக்குனு மறந்துச்சே, மதராசி தான். பாருங்க ப்ளோ கட் ஆகுது, மதராசி தான். திருச்சியில வந்து சொன்ன 19 ஸ்கிரீன் இருக்குன்னா 19 ஸ்கிரீன்ல கண்டிப்பா 15 ஸ்கிரீன்ல வந்து மதராசி தான் ரிலீஸ் ஆகும். எல்லா ஸ்கிரீன்லையும் ரிலீஸ் ஆகும் போது உங்களுக்கு வந்து முருகதாஸோட ரீசன்ட் படங்கள் நீங்க உங்களுக்கு பார்த்துருப்பாங்க எல்லாமே.
இப்பதான் இந்த ஓரளவுக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா அப்படியே எடுத்த உடனே பரபரன்னு போகாம ஃபர்ஸ்ட் ஷோ புக் ஆகி அப்படியே ஒவ்வொரு வந்து அப்படி அப்படியே லைனா போகும்னு நினைக்கிறேன் இந்த படம். அதே மாதிரி ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் வேடம் ஒருத்தர் வந்துருச்சு அப்படின்னா முதல் ஷோல இருந்து அதுக்கப்புறம் டோட்டலா வந்து பயங்கரமா அடிச்சு நவுத்துன்னு தோணுது. ஏன்னா வந்து அன்னைக்கு லீவு நாள் ஃபர்ஸ்ட் விஷயமே மிலாடி நபி லீவு, ஓணம் ஸ்பெஷலா கேரளாலே லீவு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து தொடர்ச்சியா லீவ் சனி ஞாயிறு 3 நாள் லீவு இருக்கு, ஓப்பனிங் வீக்கெண்ட் இருக்கு. வணக்கம்ண்ணா வணக்கம். ஒரு காலத்துல வந்து ப்ரோ பார்த்ததே இல்ல, எனக்கு தெரியல இல்ல லீவா. ஒரு டைம் பீரியட்ல வந்து ஹீரோட மூவி பார்க்க போலாம்னு ஒரு ஆசை இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் மூவி ரிலீஸ் ஆகுது, டைரக்டர் பேர் சொல்லி சொல்றீங்க. அந்த மாதிரி வந்துட்டோம். நல்ல விஷயம் தான் அது. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து டேரக்டர் தான் இருந்துச்சு. முதல்ல டேரக்டர் இருந்துச்சு. டேரக்டர் ரைட்டர் தான் ஒரு படத்துக்கு முக்கியம் இருந்துச்சு. ப்ரோ ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க சினிமா சொல்றது வந்து தமிழ் சினிமா வந்தப்ப 90s முன்னாடி சொல்றீங்க அதுதான் நினைக்கிறேன். சொல்றேன். அதுல அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹீரோக்கள் கொஞ்சம் காலம் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டேரக்டர்ஸ் தான் பேர் இருந்துச்சு. கே ஸ்ரீகுமார் படம்னா ஹீரோ யாருன்னு பார்க்க மாட்டாங்க, சரத்குமாரா இல்ல வந்து இன்னொரு நடிகை நிறைய பேர் கூட படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஹீரோ கே ஸ்ரீகுமாருக்கே படம் பார்க்குற ஆடியன்ஸ் பயங்கரம். வரலாறுன்னு ஒரு படம், அஜித் படம். நாங்களாம் வந்து அஜித்துக்காக போறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட அப்பா அவரு கே ஸ்ரீகுமார் தான் படம், அவர் கே ஸ்ரீகுமார் படத்துக்காக வராரு. ஏன்னா அவர் டேரக்டரோட ஃபேன். அதே மாதிரி மணிரத்னம் படங்கள் தான் பேசுவாங்க. யார் ஹீரோ நடிச்சா? சுகுமார் ப்ரோ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அம்மா சொல்லுங்கம்மா. என்னமோ சொல்றேன்னு தெரியுதுப்பா, ஏன்னா என்னன்னு எங்க புரியலையே. இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் வீட்டுல இருக்கேம்மா, வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கேம்மா உங்க அப்பா கூட. ஆ. பர்னி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பேசிட்டு இருக்கீங்களா எங்க அப்பா கூடன்னு கேக்குறாங்க. அது ஆமாம்மா ஆமாம்மா, உங்க அப்பா கூட தான் பேசிட்டு இருக்கேன். பரந்தி இந்த குழந்தைகள் அப்பா லாங்குவேஜ் வீட்டுல உங்களுக்கு தெரியுமோ? ப்ரோ ஆமா அவர் வீட்டுல பரணி ப்ரோ குழந்தை அன்னைக்கு சும்மாவா சொன்னேன்? விஷால் ப்ரோ அன்னைக்கு பரணி ப்ரோ குழந்தைன்னு சொன்னேனே சும்மாவா? மோனிகா பாடுறியா? ஏன் பிரகாஷ் ப்ரோ உங்ககிட்ட மோனிகா பாடணுமா? பாடுமா பாடுமா பாடுமா, ஆர்வலா இருக்கேன், பாடு. நீங்க பேசுனீங்கனாலே வாய்ஸ் கேட்டவனே மோனிகான்னு பாடிடுறா ப்ரோ அவ. தங்கம் நீங்க தலம்புல போட்டீங்கன்னா தான் அடுத்த பாட்டுக்கு மாறுவான்னு நினைக்கிறேன். ஏன் சுகுமார்னா அப்ப சோபின் ஆனது காமிக்கவும் பிரகாஷ் ப்ரோ ஆனதை காமிச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல. பிரகாஷ் ப்ரோ தான் சௌபின்னு சொல்லி ஏமாத்திருப்பாரு மேபி. அவன் ஏமாத்திருப்பாரு. ஆனா பாப்பா ரொம்ப கியூட்டா பேச்சுக்காரன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகிட்ட. ஆனா பல விஷயம் புரியல, ஏன்னா லைவ்ல பேசினா சில நேரம் புரியும். பரதைக்கு வீட்டுல ஒரு குழந்தை ஒண்ணு, இதே வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு, அவங்க அக்கா குழந்தை ஒண்ணு இருக்கு இதே இதுல. அதனால அவருக்கு பேசினாங்க. அதனால ஈஸியா டக்குன்னு புரிஞ்சுட்டு, எனக்கு அது புரியல பரணி. அப்படியா? எனக்கு அதான் ஷாக். கண்டா பாட்டு பாடுறது ஈஸியா, மோனிகா பாடுறது ஈஸியா புரிஞ்சிச்சு. பேசுறது டக்குன்னு ஃப்ளோ வரல. கரெக்டா எனக்கு புரியல. சூப்பர் சூப்பர். என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி தெரியலையே, மறந்துட்டேன் நான். புக்கிங் ஸ்டேட்டஸ் மதராசி புக்கிங் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. மதராசி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து உங்களுக்கு பிஃபோர் ரிலீஸ் வந்து வேற லெவல் ஹிட் இல்ல இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம் அனிருத் தான் மியூசிக், தமிழ் சினிமா நம்பர் 1 மியூசிக் டேரக்டர் தான் மியூசிக். ஆனா தலம்புல பாட்டு மட்டும் இன்ஸ்டாகிராம்ல ஹிட் ஆச்சு அது. ஆனா வந்து ஓவராலா அந்த சாங் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிட்டா தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் அந்த பாட்டை வந்து மனப்பாடம், அதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆகி ரொம்ப நாள் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதை முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். பாட்டை ஒரு தடவை 2 தடவை டெய்லி ஒரு தடவை முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எதுவுமே இந்த பாட்டு செய்யல. அதனால ஒரு பாட்டாவும் உங்களுக்கு வந்து இது இல்லை. அதே மாதிரி அதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சினிமா பொறுத்த வரைக்கும். இது வந்து எப்படின்னா படம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் நாள் வேடா போட்டு பாசிட்டிவ் வேடா போட்டு வச்சுன்னா இந்த 3 நாள் தொடர்ச்சியா லீவ் இருக்கு, பிக்கப் ஆயிரும். அவ்வளவுதான் தோணுது. அதனாலதான் இருக்கு ப்ரோ, பிவிஆருக்காக தான் ப்ரோ எல்லாரும் வெயிட்டிங். இல்ல அது ஒரு காரணம். இன்னொன்னு பரணி இப்போ அது இன்னொரு காரணம் வச்சிருப்பாரு. பரணி சொல்லுங்க. என்ன காரணம்? பிவிஆர் நாளைக்கு ஓபன் பண்றாங்க. நாளைக்கு இல்ல பிவிஆருக்கு இல்ல, மதராசி புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கிறாரு. ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்ல, எனக்கு தெரியல, ஹைப் கம்மியா இருக்கு. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஃபீல் பண்றது. நானுமே அந்த ஹைப் லெவல் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கேன். ப்ரொமோஷன்ஸ் ஓகே அவங்க பண்றாங்க. பட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைப் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. மேபி ஒரு டூ டேஸ், இன்னைக்கு நாளைக்கு அந்த புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, மேபி வந்து இந்த புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை ஏதாவது இந்த டிவி ஸ்பாட் ப்ரோமோஸோ இல்லை இன்டர்வியூஸ் ஏதாவது வரும்போது மேபி இன்னும் கொஞ்சம் வந்து இதாகலான்னு தோணுது.
ஏன் இன்னும் யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்காம இருக்காரு? அமரன் அவ்வளவு கொடுத்தாரு. அமரனுக்கு அவ்வளோலாம் கொடுக்கலையே வீரன், 2 இன்டர்வியூ. இல்ல அமரனுக்கு லிமிடெட் தான். ஆர்கேஎஃப்ஐ வந்து லிமிடெட் கேம்பெயின் தான் பண்ணாங்க. யூடியூப்லயே பண்ணதுமே அவங்க வந்து செலக்டிவா தான் பண்ணாங்க. அவங்க சேனல்ல டர்மரிக் மீடியான்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அதுல அவங்க செலக்டிவா அதாவது ப்ரீ பிளான்ட் ஒரு ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதை. இல்ல பரணி ப்ரோ, என்னன்னா அமரன் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15 days வந்து டெய்லி ஒரு புது கண்டென்ட் ஏதோ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. யூடியூப்ல வந்து டெய்லி ஏதோ ஒரு புது கண்டென்ட் அவங்க ரிலீஸ் பண்ற வீடியோ, கொடுக்குற இன்டர்வியூன்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்துட்டே இருந்துச்சு. இது ட்ரைலருக்கு அப்புறம் எதுவுமே புதுசா வந்த மாதிரி ஃபீல் ஆகல. இல்ல ஜித்து ப்ரோ, இல்ல அமரனுக்கு ஹைப் வந்து லிமிட்டடா தான் இருந்துச்சு. இந்த ஒன்ஸ் அந்த வேடா மோத்த பிக்கப் பண்ண தான் அது வந்து பயங்கரமா போச்சு. இப்போ புக்கிங்ன்றது ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சா? இன்னும் பேலன்ஸ் இருக்கா நிறைய பேருக்கு? பிவிஆர் ஓபன் பண்ணல ப்ரோ. ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 70% மெயின் சிட்டியில் ஓப்பன் பண்றதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னையில் அந்த பிவிஆர் லைன் சைனா சொல்லுவாங்கல்ல, அது ஓப்பன் ஆகல. அப்புறம் ஒரு சில தேட்டர் வந்து நீங்க நைட்டுக்குள்ள ஓப்பன் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. 6:30 மணிக்கு மேல ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கிராஜுவலா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகல ப்ரோ. திருப்பூர்லயும் திருச்சியில் எல்லா மெயின் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்ஏ, சோனா, சாந்தி, அப்புறம் மெகா ஸ்டார் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. மதுரையில ஓபன் பண்ணிட்டாங்க, 9am ஷோ ஓபன் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர்லயுமே 9am show லீவு open நாள் தானே, பண்ணிட்டாங்க நீ bro. பர்மிஷன் வாங்க தேவையில்ல. இல்ல எனக்கு லீவு நாள் தானே, பர்மிஷன் வாங்க ஒரு தேவையில்ல. நிமிஷம், நான் இப்போ மில்லாடி நபிக்கு நான் இது வரைக்கும் லீவ் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல லீவா? பரணி மிலாடி நபி நேஷனல் ஹாலிடே. மிலாடி நபி நேஷனல் ஹாலிடே. எனக்கு லீவு கிடையாது. ஓணம் வந்து இல்ல ஓணத்துக்கு லீவு தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. எப்பவுமே ஓணத்துக்கு கேரளால தான் லீவு. இல்லங்க, கோயம்புத்தூர்னால நான் கேட்டேன். ஸ்டேட் ஹாலிடே. மிலாடி நபி வந்து நேஷனல் ஹாலிடே எப்பவுமே. ஓணம் வந்து லோக்கல் ஹாலிடே. அதான் ஓணம் வந்து ஸ்டேட் ஹாலிடே, இது வந்து நேஷனல் ஹாலிடே மிலாடி நபி. அதுக்காக தான் லீவு இந்த வருஷம். ரெண்டு சேர்ந்து வந்துச்சு ஒரே நாள்ல. ஓகே. பிரகாஷ் இந்த காந்தாரா படம் தமிழ்நாட்டுல யாரு இது டிஸ்ட்ரிபியூட் பண்றதா தெரியுமா உங்களுக்கு? காந்தாராவா? தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே ஓகே. சொல்லுங்க பரணி. ஒரு மாசம் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு பொம்பாலே ஏன் ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ வேற போன் வந்துருச்சுன்னு போயிட்டாருல. ஒரு 5 minutes ப்ரோ. இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ இருக்கீங்களா? தலைவா சொல்லுங்க தலைவா. ப்ரோ உங்க க்ளோஸ் சோர்ஸ கொஞ்சம் கேளுங்க ப்ரோ இன்னொரு வாட்டி. அந்த படம் டிராப் ஆகலையே. எந்த படங்க? நீங்க க்ளோஸ் சோர்ஸ கேட்டு கன்ஃபார்ம் சொன்னீங்கல்ல, அந்த படம் கொஞ்சம் டிராப் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். லோகேஷ் படமா? ஆமா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ப்ரோ. ஏங்க நான் அன்னைக்கு சொன்னதுல தான் இன்னைக்கு நிக்கிறேன். பாப்போம் அது என்னன்னு. நீங்களா தான் இது பண்றீங்க. பாப்போம் வரட்டும். ஏதாவது எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அவர் இது சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது நம்பிக்கை இல்லை. ஆனா விஷால் ப்ரோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவர் ஒருத்தத்தை கேட்டு. அதான் அணி இல்லாம இனிமே படமே பண்ண மாட்டேன்ட்டாரு லோகேஷ் சார். இல்ல அப்பவே கன்ஃபார்ம் ஆயிட்டு கைதி 2 இல்லைன்னு. கைதி 2 இல்லைன்னு இல்லைங்க. கைதி 2க்கு ஏன் அணி பண்ணக்கூடாதா என்ன? இல்ல ப்ரோ, அவர் கைதி கேட்கிற 2 சேலரிக்கு அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அணி கேட்கிற சேலரின்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. அணி கேட்குற சேலரின்னு ஒன்று இருக்கு ப்ரோ. பட் ஆனால் கைதி 2 பண்றது லோகேஷ் கையில தானே இருக்கு. அப்போ லோகேஷை வச்சு படம் பண்ணும்போது அணி தான் எனக்கு மியூசிக் டைரக்டர்னா என்ன ப்ரொடியூசர் வேணாம்னு நான் சொல்ல போறாங்க? ப்ரொடியூசர் வேணாம்னு சொல்ல மாட்டாரு, வேற ப்ரொடியூசர் மாத்துவாரு. எஸ்ஆர் பிரபுவா இருக்காரு, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எஸ்ஆர் பிரபு தான் பண்ணி ஆகணும். ரைட்ஸ், மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. ரைட்ஸ் வாங்கிட்டா பண்ணிடலாம் ப்ரோ. வலைபேசி கூட சொன்னாங்களே எனக்கு. தரணும்லங்க. இப்போ தந்துட்டா அவங்களுக்கு தேவை பிசினஸ் தான். பாப்போம் என்னன்னு சொல்லி. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தெரியும். வேற யாராவது பாத்தீங்களா அந்த இன்டர்வியூ ஃபுல்லா? ஃபுல் இன்டர்வியூ வரவே இல்லை, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. கூலியில பிளாஷ்பேக். ஆமா கூலியில பிளாஷ்பேக் சீன்ல
ரஜினியோட வாய்ஸ் ஏஐ அப்படின்னு சொன்னாரு. அது படம் பார்க்கும் போதே தெரிஞ்சுதேங்க. இல்லைங்க, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா, அதனால சொல்றேங்க. சரி ஓகே. இல்ல அது புதுசா சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் அந்த கிளிப் பார்த்தேன். ஆமா ஆனா அது படம் பார்க்கும்போதே ஏஐன்னு தான் ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு ஆமாமா தெரிஞ்சது. அது சொன்னாரு. ஏன்னா இது ஏதோ ஒரு ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து இந்த ஏஐ பத்தின கேள்விகள் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அதுல இது சொன்னாரு. இல்ல அதுல என்ன கேட்டாங்கன்னா, இது ரஜினி சாரே இல்ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல. அப்புறம் தான் லோகி சொன்னாரு, ரஜினி சார் தான் வாய்ஸ் மட்டும் ஏஐ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே. விஷாபா புதுசா ஏதாவது பாத்தீங்களா படம்? தலைவா இல்ல தலைவா, லோக்கா தான் பார்த்தேன் இன்னொரு வாட்டி போய். இன்னொரு வாட்டியா? ஆமாங்க, என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி. விஷாபா நீங்க மாய குத்து இல்ல கெவி ரெண்டுமே பாத்துட்டீங்களா? மாய கூத்து வந்தப்பயே பார்த்து டிக்கெட் எல்லாமே கொடுத்தேன் தலைவா. இது ரொம்ப பிடிச்சது. கெவி இன்னும் பார்க்கல தலைவா. இல்ல தலைவா, இந்த இந்த டிராஜடி கொஞ்சம் நமக்கு இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இந்த டிராஜடி படம் பார்க்க மைண்ட் செட் வர மாட்டேங்குது. அது டிராஜடின்னாங்க நிறைய பேரு. ஆமா, அப்ப வேணா விட்டுருங்க. ஏதாவது ஒரு ஜாலியான படம் சொல்லுங்க பாக்குறேன். ஜாலியான படமா? தெரியலையே, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. நோபடி 2 ரொம்ப சீக்கிரமே வர மாதிரி இருக்கு டிஜிட்டல்ல. ஏங்க அது கரெக்டா தாங்க வருது. இப்போ ஆகஸ்ட் 15 வந்துச்சு படம். 3 வீக்ஸ் தான். கரெக்ட் தான். 3 வீக்ஸ் தானா? அங்க அந்த மாடல் தானா? ஆமா. சில படம் அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஸ் பண்ணி, சில படம் 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க, சில படம் 3 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க, 20 டேஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்ல இங்க நம்ம படம் ஓடலன்னா கொஞ்சம் அதை சுருக்குறோம்ல, 8 வீக்ஸ் 4 வீக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்னு கேக்குறேன். ஏன்னா டக்குன்னு சொல்லுங்க படம் சரியா போல. அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. பட் மோஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஸ் பண்ணி தான். அவங்க வந்து டிஜிட்டல், ஏன்னா அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரெண்டல் பேசிஸ்ல தான் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் விடுறப்ப எந்த இதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு ரெண்டல் பேசிஸ் இருக்கும், செகண்ட்ல ஒரு ரெண்டல் பேசிஸ் இருக்கும். அது வந்துட்டு ஹாஃப் த அமௌண்ட் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு $15 வச்சு வைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெண்டல் அமௌண்ட் குறையும், $7 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இதா வரும், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளவங்களுக்கு வரும். அங்க மோஸ்ட்லி ரெண்டல் பேசிஸ் தான் டிஜிட்டல் எல்லாமே. விஷால் ப்ரோ ஒரு கேம் போடுங்க ஏதாவது. அந்த கேம் அன்னைக்கு விளையாண்ட கேம் விளையாடலாம். ஆனா இங்க இந்த ஸ்பேஸ்ல பிரகாஷ் அண்ணா இதெல்லாம் எந்த அளவுக்கு அது ஒத்துழைப்பாருன்னு தெரியலையே. பிரகாஷ் ப்ரோவே ஏதோ ஒரு கேம் குவிஸ் கேம் வர வச்சிருக்கேன், ஒத்துக்கிட்டு வரேன்னாரு. ஆமா, ஒண்ணு அந்த கேம் ஆரம்பிங்க, இல்லைன்னா விஷால் ப்ரோ கேமும் பயங்கர ஃபன்னா போகும், அது கூட ஆரம்பிக்கலாம். என்ன கேம் அது? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, இப்ப இவர் ஒரு வேர்டு சொல்லிடுவாரு, நம்ம ஏதோ டக்குன்னு மூவி டைட்டில் வந்து அந்த வேர்டு ஆட் பண்ணி சொல்லணும். இப்ப சப்போஸ் விஷால்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், இப்ப மதராசிக்கு பதிலா விஷால் ராசி அந்த மாதிரி சொல்லணும். ஏங்க அப்படி இல்லைங்க. ஏங்க 2-3 வார்த்தைகள் இருக்கிற தமிழ் பட டைட்டில் இருக்குல்ல, அதுல ஒரு வார்த்தையை தூக்கிட்டு நான் சொல்ற வார்த்தையை ஆட் பண்ணணும். இப்ப செருப்பு அப்படின்னா என்னை நோக்கி பாயும் செருப்பு, அழகிய செருப்பு, எண்ணெய் செருப்பு, அந்த மாதிரி. வரட்டும் பாப்போம் என்னன்னு சொல்லி ஏதாவது விளையாடும். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ரொம்ப ஆர்வமா ஆன்சர் பண்றீங்க பாருங்க. இதுலயே அந்த கேம் உங்களுக்கு பிடிக்கலன்றது தெரியுது. பரணி செருப்பு வந்துருமான்னு பயப்படுறாங்க. இல்ல விஷால் ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு நேத்து நைட்டு ஒரு 8 hours தூங்கினேன், காலையில ஒரு 4 மணி நேரம் தூங்கினேன், இப்ப தூக்கமா வருது. ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ, உங்க வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கு, எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, தயவு செஞ்சு அதை நீங்க கெடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த தூக்க கழகத்திலேயே பேசுறதுனாலதான் இந்த மாதிரி பேசுறேன், வேற எதுவும் இல்ல. நேத்து 8 மணி நேரம், இன்னைக்கு காலைல 4 மணி நேரம், இப்போ ஒரு இன்னும் தூக்கம் வருதான். அதுதான் ஏன்னு தெரியல. இன்னைக்கு ஒர்க்கும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, அந்த மாத்திரை எல்லாம் ரொம்ப போடாதீங்க.
அப்படியா? சரி, ஓகே. போதையில பேசுற மாதிரியே பேசுறாரு. ஏய் இல்லங்க விஷால் ப்ரோ, அப்படிலாம் இல்ல. பவர் ஹவுஸ்ன்ற மாதிரி பேசுறீங்க. பவர் ஹவுஸ். ஏங்க இந்த மாதிரிதாங்க இந்த கோஸ்ட் பண்றாங்க. வர வர நியாயமற்ற செயலாவே இருக்கு. பேச போட்டு 2 பேருமே வருவாங்க. காணாம போயிடுறாங்க. எங்க போயிட போறாங்க, விடுங்க வருவாங்க. 2 பேர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, 2 பேருமே மேல வர மாட்டேங்குது. நான் இங்கதான் இருக்கேன். ஏதாவது பேசுங்கண்ணா. நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, நான் கம்முன்னு இருக்கேன். நாங்க பேச மாட்டேங்கிறோமா? ஆமா. சரி, ஓகே, சந்தோஷம். எதனா பேசுங்க, டாபிக் எடுங்க. இருங்க, மகேஷ் ப்ரோ வந்துட்டார். மகேஷ் ப்ரோ, நீங்க பேக் டு கனடா போயிட்டீங்களா? வந்துட்டேன் பாருங்க. அதனால ஒரு தான் 10 நாள் ஆச்சு. 10 நாள்ல 2 நாள் தான் ஸ்பேஸ் வந்திருக்கீங்க அப்போ. ஆமா, வீக் எண்டு தான் வர முடிஞ்சது. வீக் டேஸ்ல எனக்கு காலையில கரெக்டா மீட்டிங் இருக்கும். அந்த டைம்ல மீட்டிங் என்ன ப்ரோ மீட்டிங்? மீட்டிங் முக்கியமா ஸ்பேஸ் முக்கியமா? ஸ்பேஸ் தான் முக்கியம். மீட்டிங் தான் முக்கியம். ஆமா. இல்ல கேம் முக்கியமா ஸ்பேஸ் முக்கியமான்னு கேட்டா ஒருத்தர் எனக்கு கேம் தான் முக்கியம் ஸ்பேஸ் 9:45 கட் பண்ணிட்டு ஓடுற ஒரு பதில பத்தியில. ப்ரோ கேம்னோட ஞாபகம் வந்துச்சு. சாரி, அவுட் ஆஃப் த டாபிக். ஹிட்மேன் கேம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, கடுப்பாயிடுச்சு. அதான் அன்னைக்கே சொன்னீங்களே. இல்லங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க, சரி புஷ் பண்ணி விளாடலான்ட்டு. ஒன்னும் நமக்கு ஒன்னும் அது கேமாவே ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல தலைவா எனக்கு. சரி, ஃப்ரீயா விடுங்க. எக்ஸ்பெடிஷன் 33 விளையாடுங்க, நல்லா இருக்கு. சரி பர்னி ப்ரோ, இப்ப நான் சொன்னேன்ல செருப்பு தான் வார்த்தை. நீங்க ஒரு 2-3 தமிழ் படம் சொல்லுங்க. ஐயோ, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னா கேட்கலாம் தான் நீங்க வந்தேன்னு சீரியஸா. சூப்பர். ஓடும் செருப்பு, சாடும் செருப்பு. அட பாவிகளா. கரெக்ட், அந்த மாதிரி வாங்க. சுகுமா ப்ரோ ஏதோ மைக் ஆன் பண்ணிருக்காரு, இப்ப பாருங்க ஏதாவது சொல்லுங்க. ஆரம்பிக்கிற செருப்புலயே ஆரம்பிக்கணும். அதான சிரிப்பு வரும். வேற என்ன நல்லா கொடுப்பா ப்ரோ. ஆட வந்த செருப்பு. ஆட வந்த அது என்ன படம்? என்ன படம்? ஆட வந்த தெய்வம். அப்படி ஒரு படம் இருக்கா? யாரோ பேசுறாங்க, நீங்க பேசிக்கிறீங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. யார் வயசு அது? அஜித் பல்டன். அஜித் பல்டன் பேசுறேன். அடுத்த வீட்டு செருப்பு. துள்ளுவதோ செருப்பு. மன்மத செருப்பு. அடுத்த வீட்டு செருப்பு. இதெல்லாம் கேட்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஏங்க கமெண்ட் வரத மட்டும் பாருங்க. மன்மத செருப்பு, மச்ச செருப்பு, சின்ன செருப்பு, குங்கும பொட்டு செருப்பு. இதெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா? செருப்பு செருப்பு செருப்பா? வந்தா செருப்பா தான் வருவேன். ஒத்த செருப்பா செருப்பு செருப்பு இல்லாத மனிதன். வந்தா செருப்பு தான் வரும். சமங்க. நான் செருப்பு மனிதன். செருப்பையே முன்னேற்ற கழகம். நான் செருப்பல்ல. நான் ஒண்ணு சொல்லுவேன், சொன்னா ஒரு கூட்டமே கொந்தளிக்கும். சொல்லுங்க. வேணா சொல்லுங்க. வேணாம் ப்ரோ, அப்புறம் கமெண்ட்ல எனக்கு காரி துப்புவாங்க. நான் ஆல்ரெடி வரப்போற விஜய் படம். நான் ஆல்ரெடி கொந்தளிச்சுதான் இருக்கேன். ஒன் வேர்டுங்க. ஏங்க 2 வார்த்தை தாங்க. இல்ல அத சொல்லலாம், ஆனா அது வேணாம். வேற துள்ளாத செருப்பு துள்ளும். அதான் இன்னொருத்தர் சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஓகே. செருப்புக்கு மரியாதை. சூப்பர். நாடோடி செருப்பு. பிரியாத செருப்பு வேண்டும். பூவெல்லாம் செருப்பு வாசம். கண்ணா செருப்பு தின்ன ஆசையா. ஐயோ கடவுளே, செருப்பெல்லாம் முன்வாசம் ப்ரோ. அந்த வார்த்தை இப்படி மாத்தி பாருங்க, செருப்பெல்லாம் முன்வாசம். இம்சை அரசன் 23ஆம் மதராசி செருப்பு. ஏங்க மதராசின்றது ஃபுல் டைட்டிலுங்க. ஒரு வார்த்தை மைக்கேல் மதனஸ். செருப்பு கராத்தே. பாத்தீங்களா?
வருத்தப்படாத செருப்பு சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் சூப்பர் ப்ரோ செருப்பு கராத்தே. செருப்பு கராத்தே. செருப்பு 1000. சூப்பர். காக்க செருப்பு. செருப்பு காக்க. சுமார் ப்ரோ. செருப்பை அறிந்தால் ப்ரோ இல்ல வேட்டையாடு விளையாடு படத்துல நீங்க ஏன் அப்ப ஊர்ல இல்லையா அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் கிட்ட கமல் கேட்பாரு. நல்லா போயிட்டு இருக்கு. அவர்தான் என்கரேஜ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. ப்ரோ தீராத செருப்பு பிள்ளை. அட இருப்பா. ஏன் ஏதோ ஒரு 5 நிமிஷம் போன் வந்துச்சு, அவரு அப்ளிகண்டும் நிப்பாட்ட மாட்டாரு. ஆனால் ஆரம்பிச்சு அக்கண்ணா வரைக்கும் போறாரு. சரி பிரகாஷ் இந்த செருப்பு முடிச்சல ஏதோ முடிக்கல. சரி இல்ல ப்ரோ எங்க சங்க தலைவர் விசால் ப்ரோ சொன்னாதான் முடிக்கும். சங்க தலைவரா? முடியும் விசால் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் பத்தி ஒரு கேம் முடிங்க, அப்புறம் அடுத்ததுக்கு வரோம். ஜென்ம செருப்பு. கொத்தி பறவை. அவர் முடிக்க சொன்னா அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க. பிரகாஷ்னா உங்களுக்கு முடிக்க சொன்னா ரெஸ்யூம் பண்ணிட்டு போறீங்க. இத எப்படி ஸ்டாப் நம்மள்ட்ட திலாலங்கடி படத்துல ஆப்பா இல்ல திலாலங்கடி படத்துல கீழே குனிஞ்சு கிடந்தேன், நிறைய மாத்திரை கிடைச்சிச்சு, இன்னைக்கு உனக்கு நிறைய தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பாட்டி இருக்கு. அதனால இன்னைக்கு டைட்டில் வச்சு கேம் விளையாண்டா டைட்டில் வச்சு குவிஸ் போடுவோம். அந்த குவிஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் டாபிக் பேசிக்கலாம், யாராவது கேள்வி கேட்கலாம். இப்போ என்ன குவிஸ் அப்படின்னா இன்னைக்கு டைட்டில் வச்சு நீங்க சொன்னா நீங்க இன்னைக்கு டைட்டில் இருந்து போவோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாட்டி இருக்கு. அதுல ஒண்ணு இன்னைக்கு டைட்டில் வச்சுக்குவோம். டைட்டில் நம்ம ஏகப்பட்ட டைட்டில் கேம் விளையாண்டுருப்போம் ஆல்ரெடி. அதுல வந்து இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, வேற ஒரு ஹீரோ, ஒரு படத்தோட நடிகர் அல்லது ஒரு பட பாட்டு, இந்த பேரை வச்சு இன்னொரு படத்தோட பேரை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப லாரன்ஸின் ஹரஹர மகாதேவகி அப்படின்னா என்ன படம்? லாரன்ஸ் வந்து ஹரஹர மகாதேவகி. இப்ப எப்படி வந்துச்சுன்னா இதான் உதாரணம். இப்ப வேற ஒரு ஹீரோட டைட்டில் வச்சு இன்னொரு ஹீரோ டைட்டில் கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த உதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறேன். பார்த்திபனின் மங்காத்தா எது? சொல்லே வெளியே. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி புரிஞ்சுட்டா கேள்வி புரிஞ்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு இப்ப அதுதான் உதாரணம். இப்ப ஹரஹர மகாதேவகி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இதை வந்து லாரன்ஸோட ஹரஹர மகாதேவி எது அப்படின்னா மொட்டை சிவா கெட்ட சிவா ஹரஹர மகாதேவி பாட்டு வரும். இப்ப பார்த்திபனின் மங்காத்தா எது? மங்காத்தானா மங்காத்தா ஆட்டம்னா உள்ளே வெளியே ஆட்டம் தான் மங்காத்தா ஆட்டம். மங்காத்தாவோட ஆட்டத்தோட மீனிங் இன்னொரு பேர் அதுக்கு உள்ளே வெளியே ஆட்டம். இப்ப பார்த்திபனோட மங்காத்தா அப்படின்னா பார்த்திபன் உள்ளே வெளியேன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த மாதிரி சொல்லணும். இப்ப கேம் புரிஞ்சுச்சா சுகுமார் ப்ரோ? நீங்க ரெடியா? மாமன்னன் படத்தோட மீம் தான் ப்ரோ எனக்கு வடிவேலு இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே எனக்கு தலைலாம் சுத்துதுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆரம்பிங்க போக வந்துரும். இல்ல கேள்வி புரியுது. நீங்க கேட்க போற கேள்வியை நினைச்சா பயமா இருக்கு. நீங்க வந்து யாருக்குமே தெரியாத படத்துல இருந்து கேட்பீங்க, அதெல்லாம் ஆன்சர் பண்றதா கஷ்டம். இல்ல ஈஸியா கேட்பேன் எல்லாமே. இப்ப இல்ல ஈஸியா கேட்பேன். இப்ப 8 தோட்டாக்கள் படம் இருக்குல்ல, விஜயோட 8 தோட்டாக்கள் எது? விஜயோட 8 தோட்டாக்கள். அவ்வளவுதான். இப்ப ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும். இப்ப 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 உன ஈஸியா கேட்டா உனக்கு கஷ்டமா தலையை சுத்தி முக தொடுவோமா? எக்ஸாம்பிள் ஈஸியா கொடுப்பாங்க. விக்ரம் பிரபுவின் தெரியுது. விக்ரம் பிரபுவின் தெரி. துப்பாக்கி முனையா? இல்ல 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 நல்லா நல்லா யோசிங்க, பொறுமையா யோசிங்க. சுத்தி வச்சு தலையை சுத்தி முக தொடுறது. சிகரம் துப்பாக்கி முனை மாதிரி இல்ல இல்ல ரொம்ப தலையை சுத்தி முக தொடுறதுதான். ஆனா கேள்வி பதில் ஈஸி. பிடிச்சிங்களா? அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சா கேள்வி? இப்ப கிஸ் நல்லா இருக்கா? என்ன பண்ணலாமா? சத்திரியன். ஓகே ஓகே. ஏங்க உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? கமலின் சுறா. இல்ல கேள்வி புரியல, அதுக்கு பதில் வேணா சொல்லிடலாம். சுகுமாரப்பா சொல்றாரு விக்ரம் பிரபுவின் தெரி அப்படின்னா என்னன்னா சத்திரியன் எதுக்கு சொல்றோம்? சத்திரியன் ஒரு படம் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாரு. தெரி வந்து சத்திரியன் படத்தோடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இல்ல காப்பி அப்படி எல்லாம் எடுத்துக்க. ஆனா தெரி வந்தப்ப சத்திரியன், அதனால விக்ரம் பிரபுவின் தெரி அப்படிங்கிறது சத்திரியன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன கேட்டேன்? கமலின் சுறா. கடல் புறா. கடல் 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 மீன்கள். கடல் மீன்கள். முனிஷ். சூப்பர். அப்படி ஒரு படம் இருக்கா ப்ரோ? சூப்பர். அதே
கடல் மீன்கள் ஒரு படம் இருக்கான்னு கேட்டீங்க. எப்பேற்பட்ட படம், எவ்வளவு ஓட்டமான படம். சரி ரைட்டு, என்ன பண்றது. நானும் இப்பதான் ப்ரோ பார்த்தேன், அதெல்லாம் பார்த்துருக்க இருக்காங்க. மாட்டேன். சரி ரைட்டு, விஜயின் தூங்கா நகரம். மதுரை தானே, மதுரை தானே. அப்பா விஷால் டக்குன்னு அடிப்பாருன்னு பார்த்தா விஷால் 2 டைம் லேட் ஆகிட்டாரு போங்க. அஜித்தின் திருமலை. திருப்பதி. அடே அப்பா சுமார் ப்ரோ. டன் பரணி ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாருன்னு பார்த்தேன். விஜயின் ரட்சகன். இந்த கேள்வி கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். விஜயின் ரட்சகன் எது? இல்ல நல்லா கேள்வி பொறுமையா போட்டீங்கன்னா டக்குன்னு பதில் வந்துடும். நீங்க எல்லா படத்தையும் யோசிச்சீங்கன்னா பதில் வராது. கேள்வியை புரிஞ்சுக்கிட்டே பதில் ஈஸி. விஜயின் ரட்சகன். வேட்டைக்காரனா? சூப்பர். காவலன் சொன்னது யாரு? சூப்பர். தமிழ். சூப்பர். ஏன் அப்படிங்கிற காரணத்தை தெரியுமா மத்தவங்களுக்கு? தெரியுமா? ரட்சகன்னா காவலன். சூப்பர். செம்ம. அப்படி இல்ல, இப்படித்தான் போறோம். கரண் நடிச்ச காக்க அதாவது கரணின் காக்க எது? கனகவேல் காக்க. சூப்பர். டன். இப்படி சூப்பரா போதே. ஜீவனின் துப்பாக்கி. தோட்டா. அடிச்சு நவுத்து. சூப்பர். விஜயின் தாஜ்மஹால் எது? ஷாஜகான். சிவகார்த்திகேயனின் ஜெமினி எது? ரெமோ. சூப்பர். அப்ப சுகன். டன். விஜயின் மின்னலே. அது என்ன ப்ரோ ஜெமினி மான் கராத்தே? ஓ அந்த சிம்பிளா? ஜெமினி படத்துலதான் மான் கராத்தே அப்படிங்கிற டேம் வந்துச்சு. ஓகே வயாபுரி. அந்த காமெடி தாமு காமெடி அங்கதான், அந்த டைட்டில் அங்கிருந்து எடுத்தாங்க. அடுத்து என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? விஜயின் மின்னலே. வசீகரா. சூப்பர். வசீகரா. மகேஷ் ப்ரோ டாப் நாச். இந்த விஷால் வந்து ஆர்ஜியாவா இருக்காரு. அடிச்சு ஊத்தி இந்த கேள்வி பல கேள்வி கேட்டிருப்பாங்க. அவருக்கு கேள்வியே கொஞ்சம் லேட்டா தான் புரியுது. அங்க எஃப்எம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இந்த கேமே புரியல. இதெல்லாம் நான் விட மாட்டேன். ப்ரோ காப்பிரைட் அப்ளைட். இந்த கேமே புரியல. நீங்க வேற விளையாடுங்க, நான் அப்படியே கேக்குறேன். சரி ரைட்டு. பார்த்திபனின் படையப்பா எது? வெற்றி கொடிகட்டு. சூப்பர். விஜயின் ஜட்ஜ்மெண்ட் டே. இங்கிலீஷ் படத்துக்கும் போவோம். விஜயின் ஜட்ஜ்மெண்ட் டே. நாளைய தீர்ப்பு. சூப்பர். விஜயின் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. மாண்புமிகு மாணவன். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 மாண்புமிகு புரியுது. சூப்பர். விஷாலின் சிவகாசி. அந்த இதுவா ப்ரோ? வெடி. சூப்பர். ஜெயம் ரவின் வெடி. அப்ப வரும் ஜெயம் ரவின் வெடி. தீபாவளி. ஜீவாவின் மன்னன். போக்கிரி ராஜா. இல்ல. சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கேக்கல. ஜீவாவின் மன்னன். கோ. ஆனா நிறைய பேர் கமெண்ட் எதுவும் பதில் சொல்றாங்கன்னு தெரியல. இருக்க கமெண்ட் ஒரு செகண்ட் பாத்துருவோம். என்னங்க பரவாயில்ல, செருப்பு வாசத்தோட நின்றுச்சு. எல்லாம் இங்க ஸ்பீக்கர்லயே கமெண்ட் டக்குன்னு அடிச்சு நிறுத்தினால கமெண்ட் வேலை இல்லை போல இருக்கு. அடுத்தது என்ன? கமலின் 100வது நாள். பிக் பாஸ். இல்ல, சிவப்புரோஜாக்கள். அது கமலின் மன்மதன் ப்ரோ. அது கமலின் மன்மதன் சிவப்புரோஜாக்கள். பொறுமையா சொல்லுங்க. கமலின் 100வது நாள். ராஜபார்வையா? சூப்பர். வெற்றி விழா தான் பதில். இல்ல வெற்றி விழா தான் சரி. 100வது நாள் தான் வெற்றி விழா. அப்படி. புரியுது. அதான் 100வது நாள் தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி விழாங்கிறது 100வது நாளுக்கு தான் கொண்டாடுவாங்க. 100வது நாள் தான் சினிமா கமலோட 100வது நாள் வந்து வெற்றி விழா. அடுத்தது வந்து ரஜினியின் ரெட். எது? ரெட். நான் சிகப்பு மனிதன். சரி சுகுமார் ப்ரோ, இப்ப மேல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் சொல்லி கேட்கணும். டக்கு நடிச்சிங்களேன். சரி சுகுமார் மட்டும் கேள்வி பார்ப்போம். லைனா ஒவ்வொருத்தரா வரும். சத்யராஜின் ஜென்டில்மேன் எது?
சரி, யாருக்கு பதில் தெரியும்? சத்யராஜின் ஜென்டில்மேன். சூப்பர். ஏங்க சொல்லுங்க, யாரு யாருக்கு தெரியும் சொல்லுங்க, கமெண்ட் சொன்னாலும் தெரியுது. சுகுமார் ப்ரோ கேள்வி தெரியலையா? பதில் தெரியலையா? ஜல்லிக்கட்டா ப்ரோ? சரி, அப்ப இல்ல அமைதிப்படை. பாஸ் பண்ணி வைக்கிறேன் அந்த கேம். இல்ல பாஸ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு யாராவது சொன்னா சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பட்ட அடிச்சா நம்மளே சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அது அந்த கேள்வி ஞாபகம் வச்சுங்க. நான் அப்புறமேட்டு சொல்றேன். மணிரத்னத்தின் காதலர் தினம் எது? ஜென்டில்மேன்னா இங்கிலீஷ்காரன் வரும். மணிரத்னத்தோட காதலர் தினம் இல்லங்க, இங்கிலீஷ்காரன்னா ஜென்டில்மேனா? அந்த மாதிரி. அப்ப நம்மளாம் ஜென்டில்மேன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து 2-3 வார்த்தை சொல்லுவோம். அதுல ஒரு வார்த்தை ரோஜா. ஓகே, அடுத்தது சரத்குமாரின் கடல் எது? சமுத்திரம். பதில் இப்படி வரணும் டக்குன்னு. மம்முட்டியின் கபாலி? பீஷ்ம வரும். ஏங்க பீஷ்ம பருவத்துக்கும் கபாலிக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் கபாலி சொல்லுங்க. கபாலி மம்முட்டியோட கபாலி எதுங்க? மலேசியால தான் நடிச்சிருக்காரு அப்ப அவரு. இதையும் பார்க் பண்ணுங்க. இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. சரி சரி, பாஸ் பண்றோம். இல்ல பாஸ் பண்ணி போறேன். விக்ரமின் நெஞ்சில் துணிவு இருந்தால் எது? தில்லு. 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 அப்ப பரணி இருக்கீங்களா? சுகன் சொன்னது. இல்ல நடுவுல பரணி வாய்ஸ் கேட்டுச்சு. சுகன் சொன்னதுக்கு அப்புறம் முடிக்கலாம்னு நினைச்சேன். பட் இது போறத பார்த்தா ஏதோ லென்த்தா போகும்னு யோசிக்கிறாரு அவரு. இல்ல எனக்கு ஏன் பரணி உண்மையா ஆன்சர் தெரியலண்ணா. இது ஒண்ணுதான் லைட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி ரைட்டு. சரி அப்ப பரணி கேட்போம். விஷாலின் மதுரை எது? விஷாலின் மதுரை. சூப்பர். தீராத விளையாட்டு. ஏங்க இருங்க பரணி ப்ரோ, விஷாலோட 3வது படம் சொல்லுங்க. அப்புறம் சுசீந்திரன் படம் 2 படம் இருக்கு சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஏழு சிலுக்குன்னு ஒரு படம் இல்ல, அது என்ன படம்? இல்ல சிலுக்கு. அந்த பொண்ணு சொல்லுவாங்களே சிலுக்கு, திமிரு. அந்த படமா? பாண்டிய நாடு சொல்லலாம். நானும் மதுரைக்காரன் தான்டா. பாண்டிய நாடு இல்ல, எக்ஸாக்ட் பதில் பாண்டிய நாடு தான். எக்ஸாக்ட் பதில் பாண்டிய நாடு தான் மதுரை. பரணிக்காக நம்ம அவர் எல்லாம் இஸ்கின்னு அவர் வந்துட்டாரு. சரி அதுக்காகவாச்சும் போவோமே. நானும் மதுரைக்காரன் தானே, அது ஒரு லிங்க் இருக்கும்ல. எல்லா படத்துலயும் அதான சொல்றாரு விஷாலு. பரணி ப்ரோ அந்த பொண்ணுக்கு ஏஜ் 13. சரி ஏங்க இது பரணியாச்சும் பரவாயில்லைங்க. நீங்க சுகுமார் ப்ரோ ஒருத்தர் அடிக்கடி ஒருத்தவங்க பொண்ணும் பாரு. நீங்க பரணி பரவாயில்ல, பரணி சொல்ல சந்தோஷப்பட்டு போங்க. பரணியாச்சும் அந்த படத்துல அடிச்சாலும் பொண்ணுங்கிறாரு. சுகுமார் ப்ரோ ஒருத்தர் நான் டெய்லியும் ஏங்க என்ன வேணா சொல்லுங்க, பொண்ணுன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ அந்த பொண்ணு சொன்னாங்க அப்படின்ற எனக்கு காண்டுலையும் காண்டு கொலை காண்டாம். அவர் 100 போய் சொல்லுவார் ஒரு நாளைக்கு. இல்ல பரணி இல்ல அப்படி இல்ல. ஒரு இங்க பாங்க, பொண்ணு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் பெரிய வயசானா கொஞ்சம் ஆன்டி இல்ல வயசானவங்க, இல்லைன்னா அவர் பொம்பளை, இல்லைன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் போனாங்கன்னா அவங்க வந்து மரியாதை சொல்லணும்னா பெரியவங்க. நம்ம கேட்டது நிறைய இருக்கு. அந்த பொண்ணு சொன்னுச்சுன்னா சொன்னுச்சு அப்படின்னா பொண்ணு சின்ன பொண்ணு தானே அர்த்தம். நான் பொண்ணு சொன்னாங்கன்னு சொன்னேன். நீ சொல்லுங்க. பொண்ணு சொன்னாங்கன்னா பெரியவங்க, பொண்ணு சொன்னுச்சுன்னா என்ன அர்த்தம்? சின்ன பொண்ணு சொன்ன கேட்க மாட்டேன். சின்ன பொண்ணு தானே ப்ரோ. சரி ரைட்டு. இவரு ஒருத்தர் இன்னமும் எந்த காலத்துல சின்ன பொண்ணா பார்த்தாருன்னு தெரியல. ஒருவேளை டிபி பார்த்து ஏமாறாரான்னு தெரியல. அது ஒரு கொடுமை பாருங்க. டிபி பார்த்து ஏமாற கேஸ் இல்ல இவரு ஒருத்தர் போல இருக்கு. நான் இவர் 100 போய் சொல்லும் போது கூட கோவப்பட மாட்டேன். சில விஷயம் சில அலும்புகளும் பண்ணுவார், அப்ப கூட கோவப்பட மாட்டேன். ஆனா எப்பயாவது இந்த பொண்ணு சொன்னுச்சுன்னு சொன்னாலும் துருன்னு எரியும். ஏங்க என்ன வேணா சொல்லுங்க, தயவு செஞ்சு பொண்ணுன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அப்படி கெஞ்சினாலும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு 2 பேருக்கு சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை. நான் மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு. பிரகாஷ்புரம் சுகுமார்புரம் போற பக்கத்துல பொண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு வேற. சரி ரைட். நம்ம டிபி கேள்விக்கு வருவோம். என்னமோ கேட்டோமே, அடுத்த கேள்விக்கு. விஜயின் ஆரம்பம் எது? நாளைய தீர்ப்பா? அதான் நானும் யோசிச்சேன். இல்ல ரீசெண்டா வந்த படம் அது இல்ல. அழகிய தமிழ் மகனா? ஆரம்பத்துக்கும் அழகிய தமிழுக்கு இல்ல எந்த லாஜிக்ல இப்படி யோசிச்சீங்க மகேஷ் அண்ணன்?
எந்த லாஜிக்ல அழகித்தவங்க யோசிச்சீங்க? பதில் சொல்லிட்டு அப்புறம் யோசிப்போம்னு சொல்லிட்டேன். சரி சரி. இல்ல அதுல ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கிறாருல, அதனால வந்துட்டு அண்ணா, அப்படி தயவு கொடுத்தாரு. செஞ்சு இல்ல நம்ம கனெக்ஷன் கேமே இப்படியே எப்படியாவது பூட்டி கனெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கனெக்ஷன் கேம் நடத்திட்டு இருக்கோம். அதையும் தாண்டி க்ளூ கொடுங்க, புதுசா பழசா? இல்ல அது வந்து இப்ப 3வது கேள்வி அனுப்பிட்டு வைப்போம். எப்பவுமே அது என்ன ஃபாஸ்டா போயிட்டு சூப்பரா போயிட்டு இருக்கட்டும். அடுத்தது ரஞ்சித்தின் நாட்டாமை எது? இந்த ரஞ்சித்னா பா ரஞ்சித் கிடையாது, நடிகர் ரஞ்சித் தெரியுமில்ல? ரஞ்சித்தின் நாட்டாமை எது? அப்படியே அப்பா விஷால் கேள்வி புரியல அடிச்சு நவுத்து. இந்த ரைட்டர் தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? கண்டிப்பா விஷால் ஆகணும். சாரி சாம்கர் ப்ரோ. இல்ல சாம்கார் ப்ரோ என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சர்க்கார் ஆரம்பம் சர்க்கார் ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு புரியலையே. சர்க்கார்னா அரசாங்கம், அரசியல். அவர் எனக்கு புரியல. கனெக்ட் பண்ணிட்டார் போல. அரசியல் அந்த மாதிரி யோசிச்சேன். சரி ரைட். இல்ல தெரியல எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியலையா? அப்புறம் எப்படி கேள்வி கேட்டீங்க? இல்லங்க இவர் சொன்னதுக்கே எனக்கு தெரியலங்க. இவர் சொன்ன கனெக்ஷன் சர்க்காருக்கும் விஜய் ஆரம்பம் நான் என்ன கனெக்ஷன் புரியல, யோசிக்கிறேன். அதாவது ஆரம்பமுக்கும் சர்க்காருக்கு என்ன கனெக்ஷன்? நான் டிவிக்கே ஆரம்பிச்சார்லண்ணா, அதை வச்சு சொல்றாருண்ணா. ஆதியா ப்ரோ? ஆதி. ஓ ஆதினா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். மூலையில இதுல இருந்து வரும். யார் சொன்னது? சூப்பர். இல்ல ஏங்க யார் சொன்னது பதில்? அருள் பிரகாசம் ப்ரோ. சூப்பர் செம்ம. இப்படிதான் இப்ப அதே மாதிரி சத்யராஜ் ஜென்டில்மேன் அப்படி சொல்லிருங்க, நவுத்திங்க பாப்போம். நல்லவனுக்கு படம் எடுத்திருக்காரு. அதுக்கு தலைவர் படம். இல்ல நல்லவனுக்கு நடிகர்னா ஹீரோங்க. சரி அந்த கேள்வி பாஸ்டா இருக்கட்டும். இப்ப இவர் சொன்ன மாதிரி சர்க்காருக்கே வருவோம். விஜயகாந்தின் சர்க்கார். அரசாங்கம். சூப்பர். அரசாங்கம். ஆனா முன்னாடி அந்த கேள்வியில பதில் சொல்லிட்டேங்க. முன்னாடி கேட்கும்போது அரசாங்கம் சொல்லிட்டேன். அதான் இன்னொன்று இருக்கு, அதை சொல்லிடுங்க. விஜயகாந்த் சர்க்கார்ல இன்னொன்று இருக்கு. என்ன பாரு முன்னாடி சொல்லும்போது உதாரணம் ரொம்ப சர்க்கார் அரசாங்கம் சொல்லிட்டேன். ராஜ்யம். அஜித் பல்தான். ராஜ்யம் ரமலானுக்கு போறாரு. ரமலானுக்கு போறாரு. அவரு தான் சர்க்காரு 40 வாட்டி பார்த்தாலும் வெறியர் அவரு. ப்ரோ புதுமணி தானே ப்ரோ சத்யராஜ் ஜென்டில்மேன்ல இல்ல ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. ஆனா புது மனிதன் கிடையாது. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. ஆல்மோஸ்ட் அதாவது பாதி பதில் சரி. நீங்க சொன்ன வார்த்தையில பாதி பதில் சரி. இந்த படம் அந்த குஷ்பு மனோரமா எல்லாம் இருப்பாங்க. இல்ல அப்படி இல்ல. நான் தெளிவா இல்ல சொல்றேன். அந்த படத்துல சத்யராஜ் வந்து அபிராமி இருப்பா, அதானே அந்த படம் தானே? ராஜேஷ் இருப்பானே. பிரகாஷ்னா சத்யராஜ் சொல்லுங்க பாரு. நீ வில்லனா? ஏப்பா ஜென்டில்மேன்னா வில்லனுக்கும் என்ன ஆப்போசிட்டால இருக்கு. நான் சொல்றது நீங்க போறது வந்து நடிகன் இல்ல பாரு. நடிகன் தான் ஹீரோ பாரு. நடிகன் தான் ஜென்டில்மேன் கிடையாது. சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவ சொல்றாருல இப்ப புது மனிதன் சொன்னார்ல, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த ஆல்மோஸ்ட் வந்துச்சு. நம்ம ஊர்ல வந்து ஜென்டில்மேனுங்கிறதுக்கு 4-5 வார்த்தை தமிழ்ல சொல்லுவோம், ஓகேங்களா? அதுல மனுஷங்கிறத வச்சு சொல்லுவோம். மாமனிதன் அதுல ஒரு டைட்டில் தான் சத்யராஜ் நடிச்ச டைட்டில். மாமனிதன் சத்யராஜ் டைட்டில் கிடையாது. அதுல ஜென்டில்மேன் அப்படிங்கிற பத்தி நான் சொல்லிடுறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். பெரிய மனுஷன் ஜென்டில்மேனா பெரிய மனுஷன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. ஜென்டில்மேன் பெரிய மனுஷன். சத்யராஜ் பெரிய மனுஷங்கிற பேர்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் ரொம்ப ஃபேமஸான படம். பயங்கரம். இல்ல அது தெரியாது, தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. ரைட்டு தான். ஆல்மோஸ்ட் அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்காது. நல்ல செம்ம ஃபன்னான படம். 2-3 பொண்டாட்டிக்காரர் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. 2 பொண்டாட்டிக்காரர். அதுல அவர் பொம்பளை சொல்லுவாங்க. ஆமா அதுல பெரிய மனுஷன் அப்படிங்கிறத போட்டு அதை பெரிய மனுஷன் ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம அர்த்தம். சத்யராஜ் கார்த்தி படத்துல பண்ணாரு. இது வந்து முழுக்க அதோட கெட்டதை பத்தி பேசுற படம். இல்ல பிரகாஷ் ப்ரோ பாருங்க, 2 படத்துலயும் ஒரே ஆளு ஒரே கேரக்டர். அதான் அது ஓகே புரியுது. அதுல நல்ல சிக்கல்களை சொல்லியிருப்பாங்க. சரி அடுத்த கேள்விக்கு போவோம். டக்கு அடிப்போம். அஜித்தின் ஜெமினி எது? அட்டகாசம். இல்ல ஜெமினி நடிக்க வேண்டியது தானே ப்ரோ? அதுக்கு பதிலா எடுத்த படம் தான் அட்டகாசம். ஒரு முடிவோட தான் இருக்கீங்க எல்லாரும்.
சரி ரைட்டு, பாஸ் பண்ணுவோம், பதில் அடுத்த வரைக்கும் போவோம். அமர்கலம் ராஜ்கிரனின் அமர்கலம் பிரகாஷ் நான் என்ன அமைதியாயிட்டாரு? காதல் மன்னன் ப்ரோ, காதல் மன்னன். காதல் மன்னன் தான் கரெக்டான பதில். எப்படி எப்படிங்க? ஏன்னா காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட பட்ட பேரு. ஜெமினி கணேசனோட பட்ட பேர் வந்து காதல் மன்னன். பிரகாஷ் ப்ரோ, நான் ஒண்ணு கேக்குறேன் உங்களுக்கு. சொல்லிருங்க. சத்யராஜின் மக்களாட்சி. மணிவண்ணன் படமா இருக்கும். இல்ல, மக்களாட்சிங்கிறது மம்முட்டி படங்க. சத்யராஜின் மக்களாட்சி கேக்குறாரு அவரு. அமைதி நல்ல படம். டைட்டில் ஆன்சர் ஏதாவது இல்லங்க, டைட்டில்ல மேட்ச் பண்ணுங்க. டைட்டில்ல மேட்ச் பண்ணுங்க. ஆன்சர் மணிவண்ணன் படமா இருக்கும்னு சொன்னேனா? இல்ல, மக்களின் பக்கம் சத்யராஜ் நடிச்சிருக்காரு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது மக்களாட்சியில மேட்ச் பண்ணுமா அப்படின்னு தெரியலையே. அதுதான் ப்ரோ, அவ கட்டதான் ப்ரோ. மக்களாட்சி மக்களின் பக்கம் இல்ல, மக்களின் பக்கம். ஓகே, மக்களாட்சிங்கிறது வேற, மக்களின் பக்கங்கிறது வேற. மக்கள் எனக்கு ஆதரவு இல்ல, மக்களின் பக்கங்கிறது. மக்களாட்சிங்கிறது வேற இல்ல அர்த்தம். இல்ல, நான் ஆக்சுவலி ஏங்க நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி 4-5 கொஸ்டின் முன்னாடி அப்படிதாங்க கேட்டிருந்தீங்க. ரைட், ஓகே. நான் எல்லாம் மேட்ச் பண்ணி ஏதாவது ஒரு வகையில கலெக்ஷன் பண்றேங்க. ஏதாச்சும் ஒரு வகையில கலெக்ஷன் பண்ணி தான் கேள்வி கேட்டது. சரி ரைட்டு, அடுத்த கேள்விக்கு போவோம். ராஜ்கிரனின் கர்ணன் எது? பாண்டவர் பூமியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா பாண்டவர்கள கர்ணன் வரலாலும் பாண்டவர்கள மூத்தவன் கர்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி. அவன் அது எல்லாத்துக்கும் அண்ணங்கிறதுனால. சரி, பிரசன்னாவின் துப்பறிவாளன் எது? சாது மிரண்டா. இல்ல இல்ல, ஈஸியான பதில். அஞ்சாதே அஞ்சாதே. விஷால் நடிச்ச துப்பறிவாளன்ல பிரசன்னா நடிச்சிருப்பாரு. பிரசன்னாவின் துப்பறிவாளன் ஒண்ணு இருக்கு, அது என்ன? சீனா தானா? அந்த நாணயம். சீனா தானா? டிடெக்டிவ் சீனா தானாங்க. டிடெக்டிவ் சீனா தானா? சத்யராஜின் கர்ணன். ஆள பிறந்தவன். பால்டன். இல்ல 80sல வந்து கேடிவே கரைச்சு குடிச்ச ஆளா இருக்கீங்களே பால்டன். எல்லா படம் இல்ல அந்த படம் நான் பாத்துட்டேன். இல்ல அது இல்ல, வேற கர்ணன்ங்க. கர்ணன் ரிலேட் பண்ற மாதிரி. சத்யராஜின் கர்ணன். சத்யராஜின் கர்ணன். ப்ரோ இந்த எஜுகேஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கும் ப்ரோ. ஓகே வல்லல். சுகன்யா நடிச்சிருப்பாங்க. வள்ளல் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் முனிஷா. ஆமா சூப்பர் சூப்பரான கேள்வி. வள்ளல் கர்ணன் செம்ம மேட்ச். அப்ப இது ஆள பிறந்தவன் வராதா பிரகாஷ் ப்ரோ? அதை விட வள்ளல் ரொம்ப ஆள பிறந்தவங்க. ஆள வந்தானுக்கு வேணா வரும். ஆள வந்தானுக்கு வரும். இல்ல அந்த படத்துல கர்ணனா தான படம் ஃபுல்லா இருப்பாரு. கடைசில அதே மாதிரி தானே சாவாரு, கேடை தலை கழட்டி கொடுத்துட்டு. ஓ அப்படியா? இல்ல அது ஓகே. ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து கதையில நீங்க மேட்ச் பண்றீங்க, டைட்டில் மேட்ச் ஆகலாம். டைட்டில் கனெக்ஷன் தானே விளையாடுறோம். டைட்டில் பாட்டு அந்த கேரக்டர்ஸ் அது மாதிரி விளையாடுறோம்ல. இது சூப்பரான பதில். வள்ளல்ங்கிறது ஏன்னா கர்ணனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அவன் நல்ல வள்ளலுக்கு பேர் பெற்றவன்ல. செம்மையான கேள்வி. சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. யார் வேணா சொல்லலாம், பச்சை குழந்தை கூட சொல்லுங்கிற மாதிரி கேள்வி. சுந்தர் சீன் வசந்த மாளிகை எது? அரண்மனை. அரண்மனையா? அப்பா பச்சை புள்ள கூட சொல்லணும்னே பரணி சொன்னா இருப்பாங்க. இங்கதான் ஹைலைட். சூப்பர் செம்ம. சரி, சிம்புவின் மரியாதை. நீங்க காதலுக்கு மரியாதை, செருப்புக்கு மரியாதை பேசிட்டு இருக்கீங்களே, சிம்புவின் மரியாதை சொல்லுங்க. கோவிலா? மன்மதன். சுமார் நான் நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா மன்மதன் வரும் எனக்கு சத்தியமா புரியலண்ணா. வல்லவன். பிரகாஷ் நான் வானமா ரெண்டு பதில். ஒரு பதில் வந்து அஜித் பல்டான்னு சொல்லிட்டாரு. கோவில் மரியாதை தான் சூப்பர். இன்னொன்னு இருக்கு. கோயில் எப்படி மரியாதை கனெக்ட் பண்ணீங்க? கோயிலுக்கு மரியாதை, பக்தி சாமிக்கு மரியாதை கொடுப்பீங்க. பின்னை தண்ணி மரியாதை இருக்கு. வந்தா ராஜாவத்தனூர். ராஜாக்கு மரியாதை. இதுவும் ஒரு பதில ஏத்துக்கிறேன். இல்ல இதுவும் ஒரு பதிலா ஏத்துக்கிறேன். ஏன்னா ராஜாக்கு மரியாதை தான். ஓகே, இன்னொரு பதில். ஈஸ்வரன். ஈஸ்வரன்
ஈஸ்வரன். சரி ரைட்டு ஓகே, அதை விட்டுருவோம். அப்ப வந்து இன்னொன்னு வருவோம், சிம்புவின் அருள், அது சொல்லுங்க. இதுதான் சிம்புவின் அருள். கோயில் தான் கோயில் ஈஸ்வரன் ரெண்டுமே வரும். கோயில் தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஏன்னா கோயில் தான் அருள். ஈஸ்வரனுக்கு யாரும் அருளாடி நான் பார்த்தது இல்ல, கோயிலுக்கு தான் அருள். அப்ப சிம்புவின் அருள்னு பாத்தீங்கன்னா வல்லவன் மன்மதன் கூட அருள்ல சேர்ந்தானே. ஏங்க சும்மா இருங்க. சரி அப்ப உங்களுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். அந்த கேள்வி, தனுஷின் மின்சார கனவு எது? கமான் நான் சுகுமார். ட்ரீம்ஸ். தனுஷின் மின்சார கனவு. சுகன், நான் சுகுமார் ப்ரோக்கு தான் கேட்டேன். ஐயோ பாவம், அண்ணனுக்காக சொல்லிட்டேன். சரி, அவருக்கு அந்த படம் பார்த்துருக்க மாட்டாரு, அதனால நான் கேட்டேன். 6வது படம். சரி, இப்ப ஈஸியான தெரிஞ்சான். வெள்ளக்கார தோரன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்யராஜோட வெள்ளக்கார தோரை எது? இங்கிலீஷ்காரன். முறை மாமனா? என்ன சொல்லிடுவோம், இன்னொரு கேள்வி வந்துடும். இங்கிலீஷ்காரன் ஜாக்சன் துறை. ஜாக்சன் துறை சொல்லலாமே. இங்கிலீஷ்காரன்ல மேட்ச் வெள்ளக்கார இல்ல சொல்லலாம். ஆனா வெள்ளக்காரத்துக்கு வந்து பர்ஃபெக்டா வரும்ல, இங்கிலீஷ்காரனுக்கு வெள்ளக்கார தோரை தானே, அது பர்ஃபெக்டா வரும். சரி, இது வந்து ஈஸியான கேள்வி. சுகுமார் ப்ரோ சொல்றீங்களா? சூப்பரான கேள்வி. ரைட்டு. சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜியோட 6.2 எது? 6.2 சத்யராஜ் படம் ஒன்று இருக்கு. சிவாஜியோட 6.2 எது? சொல்லுங்க 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 சொல்லுங்க. உயர்ந்த மனிதன். ஏங்க சுகுமார் ப்ரோன்னு கேள்வி கேட்கறேன் நான். உயர்ந்த மனிதன் சிவாஜி நடிச்ச படம் 6.2 ஏங்க நீ சொல்றதுக்கு மட்டும் முடி சொல்லிட்டாரு. உயர்ந்த மனிதன், நீ உயர்ந்தன்னு ஆரம்பிக்குமே உயர்ந்த மனிதன் முடிச்சிட்டாரு அவரு. என்ன போங்க. சரி, இப்படியே வருவோம். இன்னொரு செமையான கேள்வி இது. பிரபுதேவாவின் நேரம் எது? டைம். சரி, மோகன்லாலின் டபுள்ஸ் எது? புரியல. என்னது? 2. பிரபுதேவா நடிச்ச படம் பேரு இருவர். ஐயோ நான் டக்குன்னு சொல்லிட்டேன். பிரபுதேவா நடிச்ச பேர் டபுள்ஸ். மோகன்லாலோட டபுள்ஸ் எதுன்னு கேட்க பதில நான் சொல்லிட்டேன் இருவரை. போங்க, பதில சொல்லிட்டு கேள்வி கேட்கறேன் நானு. என்ன போங்க. சரி, பிரபுதேவாவின் வேலையில்லா பட்டதாரி எது? விஐபி. சூப்பர். யாரு? முனிஷா? எல்லா கேள்வி கரைச்ச முடியும். ஃபர்ஸ்ட் முனிஷை தூக்குங்க. பரணி எல்லாம் டக்கு டக்கு போய் சொல்றாரு, வேற கேட்காது. தப்பு நடிச்சு போயிருக்கேன். இல்ல சும்மா சொன்னேங்க, மியூட் பண்ணுங்க சும்மா. சரி, பார்த்திபனின் பணக்காரன். முனிஷ் ப்ரோ சொல்லலாம், தப்பு இல்ல. டாடா பிர்லா. சூப்பர் சூப்பர். மாவீரன். என்ன ஏன் மைக் ஆன் பண்ணல? பதில் டக்குன்னு சொல்லல, அவங்க மட்டும் சொல்லிடுறாங்களா? மாவீரன் பதுங்கி சொல்லுங்க, என்னாச்சு? ஆன்சரா இருக்குண்ணா. டாடா பிர்லா படம் பார்த்தது இல்ல. கவுண்டமணி ஃபேமஸ் காமெடி. காமெடி போனத்தை பிடிச்சி தொங்கு வர கவுண்டமணி. அந்த காமெடி தெரியாதா? மரத்துல இல்ல, அதெல்லாம் தெரியும்ண்ணா, பட் படமா வந்து அந்த படம் டாடா பிர்லான்னு தெரியல. நிறைய பதில் சொல்ல நகுலின் தமிழ் நிறைய பேர் ஆனா கரெக்டா சொல்லிடுறாங்க. சரி, நகுலின் தமிழ் எது? வல்லினம். சூப்பர் விஷால் ப்ரோ நைஸ். சூப்பர். ஆனா தமிழுக்கு இன்னொன்றாய் எழுத்தும் சொல்லலாம்ல. இல்ல வல்லினமா? எது ரைட் ஆன்சரு? அவர் எதை மைண்ட்ல வச்சு கேட்டாருன்னு தெரியல, அதை ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா 2 பேர் என்ன நைஸ் ஆன்சர் தான். சரி, அடுத்த கேள்வி கேட்கலாமா? இப்ப நம்ம பரணியோட பீரியடுக்கு போவோம். ஏன்னா இவ்வளவு நாள் சும்மா நம்ம பழைய படங்களுக்கே பேசிட்டு இருக்கோம். பரணி பீரியட் ஆன்சர் பண்ண சொல்லுங்க. 1935 பரணி தான் ஆன்சர் பண்ணணும். ஆமா. கேபி சுந்தராம்பாளின் 6வது சின்னம் எது? கேபி சுந்தராம்பாளின் 6வது சின்னம் எது? கேபி சுந்தராம்பாளின் 6வது சின்னம் எது? சிரிப்பா இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க பரணி. முருகர் படமா? கரெக்ட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆரம்பம் திருவிளையாடல். சொல்லுங்க. திருவிளையாடல். என்னது? என்ன பரணி கேள்வி புரிஞ்சுக்கல. 6வது சின்னம் யார் படம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பரணி ப்ரோ. மெமரிஸ் ரீமேக் தமிழ்ல. அருள்நிதி. சரி, அந்த 6வது சின்னம் கேபி சுந்தராமனின் 6வது சின்னம் எது?
ஏய் விஷால் ப்ரோ ஆன்சர் சொல்லுப்பா. தில்லானா மோகனாம்பாள். இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல அட பரணி விஷால் சும்மா தப்பு தப்பா சொல்லி விடுவேன் சொல்றத. ஃபர்ஸ்ட் கேபி சுந்தரம்மாள் யாரு பரணி? அது தெரியும், நான் முருகர் பாட்டு பாடுவாங்கண்ணா, அவங்க தானே ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் தெரியும் எனக்கு, அவங்கெல்லாம் தெரியும் எனக்கு. அவங்களோட ஆராய்ச்சி தெரியலையா? அதுதான் தெரியல. சரி பாரதிக்கு பதிலா வேற யாரும் ஆன்சர் சொல்லுங்க. உண்மையான ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொல்லுங்கண்ணே. அவர் தெரிச்சு ஓடிப்பாரு. கேபி சுந்தரம்மாள் ஓடிப்பாரு. அந்த பொண்ணு படமா பாரு அவரு. ஓ அந்த பொண்ணு நடிச்சதா? கேபி சுந்தரம்மாள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சது நம்ம ஸ்பேஸ்ல மகேஷ் அண்ணன் போயிட்டாரா? இருக்காரா? இருக்காரு. சொல்லுங்கண்ணே. என்ன அந்த பொண்ணு நடிச்ச படம் என்ன படமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. ஆத்திச்சூடியான்னு தெரியல. அவையாரா ப்ரோ? அவையார் தாங்க ஈஸி தாங்க. அவையார் தான் ஈஸியான பதிலா. கேபி சுந்தரம்மாள்னாலே அவையார் தான் படம். அவையார்ல 60 சீனம் 6 சீனம் அல்ல பாட்டு வரும். 6 சீனம் 6 சீனம் பத்தில நிறைய வரும். 6 சீனம் வந்து அவையார் தான் ஈஸியான பதில். அதுக்கு இவ்வளவு சுத்திட்டீங்களே. நான் கேட்ட 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? முருகன். ஓகே ஓகே. சிம்புவின் கடல். அலை. விக்ரம் கே குமார் படைப்பு. சூப்பர் ப்ரோ. சிம்புவின் ராவணன். 10 தலை. ராவணன். என்ன யார் யாரு தக்லீஃப் பண்ணது? ஏங்க சுகன் ப்ரோ, தயவு செஞ்சு சுகன் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? இல்ல ஒரே சரி முன்னாடி கேள்வி கேட்டல சொன்னாவன். சுகுமாரன் உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு? நான் தெரியாம சுகன் ப்ரோ சொல்லிட்டேன். சுகன் ப்ரோ சூப்பர் செம கனெக்ட். அது கரெக்டான ஆன்சர். சுகன் சொன்னதா கரெக்டான ஆன்சர். 10 தலையும் கரெக்டான ஆன்சர் தானே? இல்லப்பா இல்ல 10 இல்ல விஷால் ப்ரோ 10 தலைங்கிறது பெர்ஃபெக்ட் ஆன்சர். இது சர்காஸ்டிக்கான ஆன்சர். இதுவும் தான் கரெக்டான ஆன்சர். இல்ல இதுவும் ஆனா பர்ஃபெக்டான ஆன்சர் 10 தலை தான். விஷால் ப்ரோ சொன்னது கரெக்ட். ஆனா சுகன் சொன்னது தெரியாம சொன்னாரு. தெரியாம சொன்னாலும் அது மீனிங் கரெக்டான மீனிங் தான் சொன்னோம். அவர் வம்படியா சொல்லல ப்ரோ. தெரிஞ்சுதான் சொல்லிருப்பான். தெரிஞ்சு சொல்லல. நீங்க சொன்ன மீனிங் சொல்லல அவர். எனக்கு தெரியும், தெளிவா தெரியும். கிடையாது. சுகன் சொல்லுங்க. சுகன் சொல்லுங்க. கமான் ப்ரோ. சுகன் சீக்கிரம் ஆன் பண்ணு. ஆன் பண்ணட்டும் அவரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல பண்ணுவான். அது இல்ல அவரு இந்த மீனிங் சொல்லல. அவர் நைட் ஆன் பண்ணட்டும். இருங்க ஆன் பண்ணட்டும். அண்ணா அடுத்த கேள்வி கேளுங்க. நான் சுகுமாரன் ஏன் ரங்கராய சக்தி வேணும். விஷால் உடனே தப்பிக்கணும் பாக்காத. வச்சிருப்பாருங்க. அதாங்க விருப்பம் இல்லாம கட்டிட்டு வந்துருப்பாரு. சரி ரைட் ஓகே போயிட்டு போகுது. அடுத்து வரும். முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன்ல, விஜயின் தாஜ்மஹால் எதுன்னு கேட்டேன். அப்ப நீங்க டக்குன்னு அது மாதிரி அஜித்தின் தாஜ்மஹால் எது? அஜித்தின் தாஜ்மஹால் எது? இதுக்கு மட்டும் வரீங்க சுகன். இதுக்கு இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட ஒரு கடும் கோவத்துல இருக்கேன்பா. இவ்வளவு நேரம் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாம இதுக்கு மட்டும் நம்மள இப்ப ஆன்சர் பண்ண சுகன். பண்றியா இல்லையா? நான் பேசிட்டு போட்டுமா? இப்ப நீ ஆன்சர் பண்ணு. நீங்க அது தெரிஞ்ச சொன்னீங்களா தெரியாம? எனக்கே தெரியும் ஏதோ சொல்றீங்கன்னு. அது சொல்லுங்க. சுகன் சொல்லட்டும். தெரிஞ்சு சுகன்ட்ட அதை தெரிஞ்சு சொன்னாப்ல இல்ல தெரியாம உண்மையா ஆனஸ்டா சொல்றேன். அந்த ராவணனோட கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அது டக்குனு மைண்டுக்கு வந்தது டக்ளேஸ் கூட தான் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் நீங்க சொல்றப்பதான் தெரிஞ்சது. ஆமால 10 தலையுமே ராவணன் கனெக்ட் ஆகும். புரியுதா ப்ரோ? சுகன் என்னோட விஷாலுக்கு எதுக்கு சாரி சொல்ற? அவன் மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொன்னான். அவன் மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொன்னான். இதுக்காக நீ எதுக்கு சாரி சொல்லிட்டு? சரி அடுத்த வருவோம். நடிகர் ரஞ்சித் இருக்காருல்ல, நடிகர் ரஞ்சித் அவரோட பிதாமகன் எது? அது விஷால் தான் கரெக்டா சொல்லுவாரு. எனக்கு தெரியலங்க. கவுண்டம்பாளையம் இல்லங்க ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். பிதாமகன் யோசிங்க. பிதாமகன் ரஞ்சித்தோட பிதாமகன் யோசிங்க. வேலை முடிஞ்சிச்சு. மாவீரன் இந்த பதில் நீங்களாச்சும் சொல்லுங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பீஷ்மர் கரெக்டான பதில். யார் சொன்னது? அருள் ப்ரோ. அருள் பிரகாஷா? ஏங்க நாங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமாங்க. சரி ரைட் ஓகே. 2 பேரும் சூப்பரான பதில் தான். ஏன்னா பிதாமகர்னா பீஷ்மர்னா ரஞ்சித் படம் நடிச்சிருக்கா அப்படி அவ்வளவுதான். சரி அடுத்தது வரும். விக்ரம் பிரபுவின் கொம்பன். கும்கி.
சூப்பர் 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 சூப்பர். விஷால் அடிச்சு நவுத்துறீங்க, போங்க போங்க. சரி, பயமரியான்னு ஒரு படம் இருக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல அப்படி ஒரு படம் இருக்குது, பயமரியான். சூர்யாவின் பயமரியான் எது? அஞ்சானா? அஞ்சான் 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 அஞ்சான். ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர். உதயநிதியின் சந்திரமுகி. சரணம் இருக்க பயமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே. சரி, நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 50வது கேள்விக்கு வந்துட்டோம். லாஸ்ட் கேள்வி, 50வது கேள்வி. விஜயின் இசை எது? சொல்லாத மனமும் சொல்லும். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கேள்வி ஒரு 5 கேள்வி 10 கேள்வி வரைக்கும் போகணும்னு நினைச்சா 50 கேள்வி வரைக்கும் போயிருக்கு. அதுவும் ஃபாஸ்டா போயிருக்கு. இல்லை, வேகமான பதில். சந்தோஷம், சூப்பர், செம்ம. ஆனா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு. ஆமா, இன்னொன்னு சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து ரிப்பீட். அதாவது 2017 நான் ட்விட்டர்ல கேட்ட கேள்விகள் இதெல்லாம். 2017 இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல கேட்ட கேள்விகள் இது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாம் வாழ்க்கையில் மறந்துருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக ஞாபகம் வச்சேன். இப்பயும் பொருந்துற மாதிரி நிறைய பேர் சூப்பரான பதில் சொன்னீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். 50 கேள்வி பதில் முடிஞ்சிருக்கு. விஷால், இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. சொல்ல மாட்டீங்க, பட் இருந்தாலும் சொல்லுங்க. நான் ஒரு கேம் வச்சேன்ல, அதுல சும்மா 2 டைட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த கேம் நான் ஒரு சைடு ஹெட்செட்ல கேட்டுட்டு ஒரு சைடு போன் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பிச்சீங்க. இருங்க, அவர் சொல்ல விடுங்க. சகுன் ப்ரோ ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க. இல்ல, ஆரம்பிச்சீங்க. இன்னொன்னு வந்து எப்படி சொல்ற, நல்லா ஆரம்பிச்சிருக்கான். சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி செருப்புன்னு ஆரம்பிச்சு அவர் சொன்னார் எடுத்தேன். இப்ப ஆரம்பிக்கிறதா செருப்புன்னு ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி. அது என்னன்னா, இந்த ட்ரோல் வேர்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, பிடிக்காத நடிக்கிற படத்தை வம்படியாத உள்ள சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுவோம், இது பாசிட்டிவிட்டியா ஜாலியா போற கேம் அப்படியே டக்கு நெகட்டிவிட்டியா மாறிடும். அதுக்காக அந்த ஒரு வேர்ட்ஸை மட்டும் நம்ம ஜாலியா ஃபன்னான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடலாம். ஃபன்னா போட்டா கூட சில பேர் அது கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜாலியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அது சில பேர் திட்டு நம்ம என்ன, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. வேற நாளைக்கு நீங்க கேட்கும் போது அதே கேள்வியில வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நம்ம விளையாடலாம். நாளைக்கு ரைட், ஓகே. விஜய் இசை என்ன சொன்னாங்க? அது துல்லாமலம் துள்ள சொன்னாங்க. 2 பதில் இருக்கு, ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பதில் சொல்லல. அந்த 25th படம் ஏதாவது சொல்றாங்க. அது கண்ணுக்குள் நிலவுங்க. கண்ணுக்குள் நிலவுக்குள்ள அது இல்ல, இசை அது இல்ல, இன்னொரு படம் இருக்கு. தலைவாவும் இல்ல, என்ன படம்? பழைய படமா புது படமா? விஜயின் இசை இல்லைங்க. பொறுமையா சொல்லுங்க. அடுத்து வேற டாபிக் பேசுவோம். பொறுமையா பதில் சொல்லுங்க. யாராவது சொன்னாங்கன்னா பாப்போம். என்ன மதராசி போட்டீங்களா? கமெண்ட்ஸ் படிக்கல. கமெண்ட்ஸ் எல்லாரும் போட்டாங்க, நம்ம போடல. நமக்கு வந்து கேரளா நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் போகணும். அப்புறம் கமெண்ட்ல வந்து யாராவது பதில் சொன்னாங்கன்னா சொல்லலாம்னு பார்த்தேன். புவன் சொல்லியிருக்காரு விஜயின் ஆரம்பம்ங்கிறத ஆதி கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெற்றி விழா கமலின் 100வது நாள் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சத்யராஜ் ஜென்டில்மேனுக்கு பெரியார் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் பெரியார் கிட்ட பெரிய மனுஷங்கிறதுல வந்துடும் அது. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஜிபியு அவர் தான், குட்ஜி அவர் சொல்லி பெரியாரா பதில் சொல்லுங்கிற. பெரியார் இல்லை, நான் இப்போ தான் கமெண்ட் படித்தேன். லேட்டாக இவ்வளோ சொன்னதுக்கு சாரி. அடுத்து சீராதானா அப்படிங்கிற பதில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. பிரசன்னாவின் துப்பறி வாழன் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து புவன் எப்பவும் போல டக்குன்னு அடிச்சிடுவார். டக்குன்னு அஞ்சானுங்கிறத டக்குன்னு அடிச்சிட்டாரு. அடுத்தது அவ்வளோதான் வந்திருக்கு. சூப்பர். சத்யராஜன் ஜென்டில்மேனுங்கிறது 2 பொண்டாட்டி கதையா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு 18 நிமிஷம் முன்னாடி. சூப்பர். அனீஸ் மூவி பீயிங் அப்படிங்கிற ஐடி சூப்பர். கமெண்ட்ல உள்ளது ஆல்மோஸ்ட் படிச்சாச்சு நினைக்கிறேன். மிச்சத்தை ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா விட்டுறலாம். அவ்வளோதான். வேற இன்னொரு பதில் யாராவது தெரிஞ்சா பண்ணுமா? மம்முட்டியின் கபாலி அது ஒன்று இருக்கு. அடுத்தது மம்முட்டியின் கபாலி. வேற விஜயின் இசை இன்னொன்று படம் இருக்கு. 2 யோசிங்க. அண்ணா, இதை நீங்க வந்துட்டு 8 வருஷம் முன்னாடி விளையாண்டீங்கன்னா ட்விட்டர்ல எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேர்டு சொல்லுவீங்களா, இல்ல எப்படி, என்ன மாதிரி? இல்ல அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், டெய்லியும் விஜயின் இசை வந்து ராஜாவின் பார்வையிலேவா? இல்ல ராஜாவின் பார்வையில மேட்ச் பண்ணி பாக்குறேன். ராஜாவின் பார்வையில யோசிச்சு பண்ணி பாக்குறேன். ஆனா ஆல்மோஸ்ட் வருது. இல்ல அதுல ஒரு இசையா வருவார்ல, ஒரு மியூசிக் பாடிக்கிட்டே இருப்பார்ல, அதனால சொல்றாரு போல.
ஆமாமா, அதனால சொன்னேன். ஓகே ஓகே. சாரி, தேவா. தேவா ப்ரோ. ஓகே இதுதான் ஓகே, கரெக்டான சூப்பர் பதில். சூப்பர். அப்பாடா, ஒரு நல்ல தேவா. பாட்டு அதுல இருக்கும். முத்து அத வந்து முத்து சொன்னேன், நான் தான் சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட சொன்னாங்க. சரி, அருண் விஜயன் ரவுத்திரம். நீங்க கேட்டுச்சா? அடையாற தாக்காவா? இல்ல இல்ல. பிரகாஷ் ப்ரோ, இது பிரபுவின் சென்னை. மெட்ராஸ். பிரபுவின் சென்னை. மெட்ராஸ் மெட்ராஸ் மிஸ்டர் மிஸ்டர் மெட்ராஸ். மெட்ராஸ், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் மிஸ்டர் மெட்ராஸ். மெல்லஸ். ஓ. நான் அருண் விஜய் யோசிச்சுட்டு இருக்கேன். அருண் விஜயின் ரவுத்திரம். ஆக்ரோஷம், கோபம் அப்படி எது படம் நடிக்கல. ரவுத்திரம்னா என்ன படம் யோசிச்சுட்டு இருக்கேன். பழைய படமா வருதா புது படமா வருதா யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இதுவாக மம்முட்டியின் கபாலி அது மிச்சம் இருக்கா? ஒண்ணு மட்டும் தான் மிச்சம் இருக்கு, இல்ல மத்த எல்லாம் ஆமா இருக்கா? சொல்லுங்க, நான் விஜய் என்னன்னு நிஷிகாந்த் சொல்லுங்க. தான் தேவா சொல்லிட்டாரு. மம்முட்டியின் கபால். வாங்க பொறுமையா யோசிங்க. நந்தினி இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு பரணி வருவாரு. சரி, என்னது அருண் விஜயின் ரவுத்திரம் சொல்லுங்க, பதில சொல்லுங்க. சல்தன் சொல்லுங்க, என்ன பதில்? சினம். சினம் ப்ரோ. ஓஹோ. ரைட். ஓகே நான் ஓகே. ஆக்ரோஷம் கோபம்னு யோசிக்கிறேன். கோபத்துக்கு இன்னொரு மீனிங் சினம் டக்குன்னு வரல. ஏன்னா சினம் படத்தை நான் பிடிக்கல, ஸ்கிப் பண்ணேன். அதுல இது ஒரு தடவை 10 எடுத்து போன படம். அப்புறம் இன்னொரு படம் அருண் விஜய் படம் வரவே இல்லை. அது மாதிரி சினம் ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. அது ஆமாமா, லேட்டா ஆமா, வந்துச்சு. சினம் லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா இவரு ஆமா ஆமா அவர் பேரு கூட ஹரிதாஸ் டைரக்டர் நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. நண்பகல் நேரத்து மயக்கமா கபாலின்றது? இல்ல இல்லைங்க 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 இல்லைங்க. சரி, அது தமிழ் படமா என்ன மம்முட்டிக்கு? தமிழ் படம், தமிழ் படம் தான். மௌனம் சம்மதம், ஆணழகன் என்ன? அதாவது விஷால் ப்ரோ, அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லியும், அதாவது வாரத்துக்கு ஒரு வேலை டெய்லியோ ட்விட்டர்ல குவிஸ் நடத்துவோம். அதுல நான் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே த்ரெட் ஓகே. மாதிரி போட்டு விட்டு ஒன் பை ஒன்னா போட்டுக்கிட்டு இருப்பேன். அதை கோட் பண்ணி பதில் சொல்லுவாங்க, இல்லை கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபன்னா இருக்கும். அப்ப 2017 அப்ப நிறைய கேம் டெய்லியுமே சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி எதுவுமே இப்ப மாட்டவே மாட்டேன்ருச்சு. அந்த அளவுக்கு நம்ம என்னன்னா அப்ப ஃப்ரீயாவே இருப்போமா, நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரி வரல. இப்ப 50 கேள்வி அப்ப டக்கு டக்குன்னு அடிச்சு ஊத்தியாச்சு. அப்ப கரெக்டா என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். சரி ரைட், ஓகே. அது ஒரு தீபாவளி டைம் ஓகே ஓகே, விளையாண்டோம் சூப்பர். கேம். இப்போ அதான் எடுத்தீங்களா அது ரெண்டு? சூப்பர். அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்களே மம்முட்டியின் கபாலி. ப்ரோ தளபதியா ப்ரோ? தளபதி ஒரு பதில், அதாவது ஆஃப் பதில் சொல்லலாம்ல, அதுல ஒரு பதில் அது தளபதி. ஏன்னா அதில் தளபதியில் வந்து கரெக்டாக வரும். ரஜினி அந்த இது காம்பினேஷனில் கரெக்டாக வரும். ஆனால் இன்னொரு பதில் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈஸியா சொல்லிடுவேங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தியின் நண்பன். தோலாவா? அதெல்லாம் தோலாங்க. அதான் சொன்னேன் ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு. சரி, அப்போ ஒரு பக்கம் ஒரு பதில மிச்சம். கார்மேகமா? கார்மேகம் இல்ல இல்ல, கார்மேகங்கிற ஒருத்தர் டிஎம் பண்ணியிருக்காரு எனக்கு. அது கிடையாது, சரியான பதில் இல்ல. ஓகே. சரி போ போ. சரி, இது இந்த ஒரு பதில மிச்சம் வைப்போம். நாளைக்கு யார் சொல்றாங்க யோசிச்சு ஒரு நாள் டைம் கொடுப்போம். ப்ரோ மௌனம் சம்மதமா? மம்முட்டியோட தமிழ் படம் எல்லாமே சொல்லியாச்சு ப்ரோ. சரி, இன்னும் யோசிங்க, பொறுமையா யோசிங்க. மௌனம் சம்மதம், ஜூனியர். ஜூனியர்னு ஒரு படம் இருக்குது. தளபதி, அவ்வளவுதான்.
சரி சும்மா Bro, bro, முடிச்சிடலாம். அரசியல். தம்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். நாளைக்கு நான் பதில் அர்ஜுனின் சொல்றேன். விடுதலை ஓகேவா? அர்ஜுனின் விடுதலை. ஓகே 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 பரணி பாய் 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 பாய். ஓகே ஓகே பை பை தேங்க்ஸ்.